ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்த பார்த்து வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காமெடி படம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கதைய நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்தியால இந்த மாரிலாம் ஒரு கிராமம் இருக்குமா? அங்க இப்படிலாம் பழக்கவழக்கம் இருக்குமான்னு நம்மள ஒவ்வொரு நேரமும் யோசிக்க வைக்கிற ஒரு படம். படத்துல எக்கச்சக்க ட்விஸ்ட் டர்னுன்னு கடைசி வரைக்கும் ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த படத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லிட்டு போங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ பேசுற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் தாங்க கேக்கும். அதுல அவர் என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு உலகம் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. செவ்வாய் கிரகத்துல உயிர் இருக்கா இல்லையான்றத ஆராய்ச்சி பண்ற ரேஞ்சுக்கு உலகம் முன்னேறி போயிட்டு இருக்க இந்த காலத்துல கூட என் குடும்பத்தை பாருங்க, என் பொண்டாட்டி வயித்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றதுதான் குறியா இருக்காங்கன்னு அவர் பேசுற அவரோட குரல் நமக்கு நல்லா கேக்கும். அப்ப அந்த சீனையும் நமக்கு காட்டுவாங்க. ஹீரோவோட பொண்டாட்டி நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க போல. டாக்டர் அம்மாவும் குழந்தைய ஸ்கேன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் சைடா பார்த்தா உள்ள மாமனார் நிக்கிறாரு, மாமியார் நிக்கிறாங்க. ஏன் நம்ம ஹீரோ கூட உள்ளதான் இருக்காரு. என்னடா குடும்பம் இது? மாமியா கூட ஓகே, புருஷன் கூட உள்ள நிக்கலாம் தான். ஆனா மாமனார்லாம் எதுக்குடா உள்ள நின்னுட்டு இருக்காருன்னு பார்த்தா, என்னம்மா என்ன விஷயம்? ஆனா பொண்ணான்னு டாக்டரை பார்த்து கேக்குறாரு. ஆனா பாருங்க, உள்ள குழந்தை காலை மடக்கி உட்கார்ந்திருக்கான். ஆனா பொண்ணான்னு சரியா பார்க்க முடியலன்னு டாக்டர் அம்மாவும் மாமனார் கிட்ட சொல்றாங்க. அவருக்கு செம்ம கடுப்பு. கவலைப்படாதீங்கங்க, கண்டிப்பா பேரனா தான் இருக்கும்னு மாமியாக்காரி அடிச்சு சொல்லுது. வயித்துல இருக்க குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி ஆனா பொண்ணான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறது சட்டப்படி தப்பா இருந்தா கூட இந்த மாமனார் இருக்காரு இல்லையா, அவர் ஊர்லயே பெரிய கையே. அதனால இந்த ஹாஸ்பிடலோட டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி இத பாக்க சொல்றாரு. இதுல அந்த டாக்டர் அம்மாவுக்கு கடுப்பு தான். ஆனாலும் வேற வழி இல்லாம தான் செஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா பொண்ணான்றது இருக்கட்டுங்க, இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கு. மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி குடுக்குறேன், நல்லா சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவளுக்கு என்ன குறை? நல்லா தானே நாங்க சோறு போடுறோம்னு மாமியாக்காரி சொல்லும். இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு நிறைய தடவை அபார்ட் ஆயிருக்கேன்னு அவங்க கேட்டா நம்ம ஹீரோ தான் பதறி போய் ஓடி வருவாரு. ஒண்ணு இல்லையா ரெண்டு இல்லையா கிட்டத்தட்ட 6 தடவை அபார்ட் பண்ணிருக்காங்களாம். பாவம், எல்லாமே பொன் குழந்தைங்க போல. இப்போ இது 7வது குழந்தை. எப்படியாவது இந்த குழந்தையாவது பையனா பிறந்துடணும்னு ஹீரோயின் எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. பொண்டாட்டியோட நிலைமைய பார்த்து ஹீரோ ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுவாரு. ஆனாலும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் இரக்கமே இல்லைன்னு சொல்லலாம். அவங்க எப்படியாவது பேரன் பிறந்தே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அப்போதான் டாக்டர் அம்மா இன்னொரு குண்டை தூக்கி போடுது. நிறைய தடவை இந்த பொண்ணுக்கு அபார்ட் ஆனதுனால இதுக்கப்புறம் மேபி இந்த பொண்ணு கன்சீவ் ஆகாம கூட போகலாம். அதனால இப்ப இந்த பொண்ண ரொம்ப நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லுது. இத கேட்டதும் இன்னும் கடுப்பாயிட்டாங்க மாமனாரும் மாமியாரும். ஏன்னா இதுவே என்ன குழந்தைன்னு தெரியல. ஒருவேளை இது பொண்ணா போனா அடுத்து இவளால கன்சீவ் ஆக முடியலன்னா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அதே கடுப்போட மருமகளை கூட்டிக்கிட்டு மாமனாரும் மாமியாரும் வெளியில போயிடுவாங்க. டாக்டர் அம்மா மருந்து சீட்டை எல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ முன்னாடி. ரொம்ப நேரமா இந்த அம்மா என்னத்த எழுதுன்னு பார்த்தா பெருசா எதையும் எழுதாம சும்மா எழுதுற மாதிரி போஸ் தான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர் அம்மா. ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட அந்த மருந்து சீட்டை கொடுத்துட்டு டாக்டர் அம்மா நம்ம ஹீரோ கிட்ட மாதாஜிக்கு ஜெயின்னு சொல்லும். இத கேட்டதும் ஹீரோ செம்ம ஷாக் ஆகுறாரு. ஏன் இப்படி ஹீரோ ஷாக் ஆகணும்னு பார்த்தா இது டாக்டருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவுல உள்ள ஒரு கோட் வேர்டு. ஸ்கேனை முடிச்சிட்டு வந்ததும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொன்னா உள்ள இருக்கிறது ஆம்பளை பையனாமா, மாதாஜிக்கு ஜெயின்னு சொன்னா உள்ள இருக்கிறது பொம்பளை பிள்ளையாமா. உள்ள ஆக்சுவலா பொம்பளை பிள்ளை தான் இருக்கு. அது நம்ம டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா சொன்னா அந்த குழந்தைய அபார்ட் பண்ணி விட்டுருவாங்களேன்னு எல்லார்கிட்டயும் அந்த உண்மைய சொல்லாம நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் அந்த உண்மைய டாக்டர் அம்மா சொல்லுவாங்க. அவனுக்கு இத கேட்டதும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு பொதுவா ஆம்பளை பிள்ளை வேணும்ன்ற ஆசையெல்லாம் கிடையாது. ஆனா இந்த பொம்பளை பிள்ளைய எப்படி நம்ம காப்பாத்த போறோம்? இதுக்கு முன்னாடி 6 குழந்தைய அபார்ட் பண்ண வச்ச மாதிரி இந்த பிள்ளையும் ஏதாவது பண்ணிடுவாங்களோ? எப்படி இந்த குழந்தைய நம்ம நல்லபடியா பெத்து எடுக்க போறோம்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே கவலையோட காருக்கும் வருவான். அங்க காருக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ண மட்டும் எப்படிடா விட்டு வச்சாங்கன்னு பார்த்தா அதையும் நம்ம ஹீரோ வாய்ஸ் ஓவர்ல சொல்லுவாரு. நம்ம ஹீரோயின் முதல் தடவை பிரெக்னெண்டா இருக்கும்போது மாமனார் இருக்காரு இல்லையா, அவர் ராஜஸ்தான்ல இருந்து ஒரு மந்திரவாதிய வர சொன்னாராம். அப்ப அந்த சீனை நமக்கு காட்டுவாங்க. ஹீரோயின நடுவுல உட்கார வச்சு அவர் ஏதோ வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாரு. மனுஷன் யோகா பண்ற மாதிரி அப்படியே தலைகீழா நிப்பாருங்க. சுத்தி எல்லாரும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நமக்கு ரொம்ப கிளியரா காட்டுவாங்க. அவரோட பேண்ட் பாக்கெட்ல ஒரு பக்கம் ஒரு மஞ்சள் லட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ஆரஞ்சு கலர் லட்டு இருக்குங்க. தலைகீழா நிக்கிறாரு இல்லையா, அப்போ பாக்கெட் குள்ள இருக்க அந்த 2 லட்டும் கீழே விழுகணும்ல. மஞ்சள் லட்டு முதல்ல விழுந்தா
ஆம்பள பிள்ளையாம். ஆரஞ்சு லட்டு முதல்ல விழுந்தா பொம்பள பிள்ளையாம். இதுதான் இப்போ இந்த சாமியார் பண்ணிக்கிட்டு இருக்க கொரலி வித்த. மஞ்சள் லட்டு தான் முதல்ல விழுற மாரி வரும். பார்த்தா ஆரஞ்சு லட்டு முதல்ல விழுந்துரும். வயித்துக்குள்ள இருக்கிறது பொம்பள பிள்ளைன்னு எல்லாரும் டென்ஷன் ஆவாய்ங்க. ஆனாலும் இது முதல் வாரிசு இல்லையா? அதனால பரவால்ல பொம்பள பிள்ளையா இருந்தா கூட பிறந்துட்டு போகுது. அத அபார்ட் பண்ண வேணான்னு மாமனாரு, மாமியாரு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிட்டாங்களாம். பொதுவா இந்த குடும்பத்திலயும், இந்த கிராமத்திலயும் இதான் வழக்கம். முதல் குழந்தை என்னவா இருந்தாலும் விட்டுருவாய்ங்க. ஆனா அடுத்த குழந்தை கண்டிப்பா ஆம்பள பையனா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா, ஆம்பள பிள்ளை பிறக்கிற வரைக்கும் மருமக ஒவ்வொரு தடவையும் மாசமாகும்போது ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து, அது பொம்பள பிள்ளையா இருந்தா அத கருவிலேயே அபார்ட் பண்ணிடுவாங்க. ஆம்பள பையனா இருந்தா மட்டும் தான் அந்த குழந்தை அம்மா வயித்துக்குள்ள இருந்து நல்லபடியா வெளிய வரும்னே சொல்லலாம். அதுவும் பல தடவ அபார்ட் பண்ணி ஒரு பொண்ணால குழந்தை பெத்துக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அந்த பொண்ண அப்பா வீட்டுக்கு அனுப்பிருவாங்களாம். தங்களோட பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம். இதுதான் இந்த ஊர் வழக்கம். ஆனா இதுல தப்பி பிறந்தவன் யாருன்னா நம்ம ஹீரோ. அவனுக்கு இந்த வழக்கம், இந்த சம்பிரதாயம் சுத்தமா புடிக்காது. சொல்லப்போனா அவனுக்கு ஹீரோயினையும் தன்னோட மூத்த பொண்ணையும் ரொம்ப பிடிக்குது. இப்ப வயித்துக்குள்ள இருக்கே ஒரு குட்டி பொண்ணு. அத கூட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது அந்த உயிர காப்பாத்தணும்னு தான் அந்த பையனும் இப்ப படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தூக்கமே வராது. கெட்ட கனவா கண்டு அலறி எந்திரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா நட்ட நடு ராத்திரில யாரோ கதவ தட்டுற சத்தம் கேட்கும். யாருடான்னு கதவ திறந்து வந்தா ஹீரோவோட அப்பா அம்மா தான். எதுக்கு இப்ப கதவ தட்டுறாங்கன்னு பார்த்தா அப்பாகாரு போன்ல ஏதோ ஒரு வீடியோவ காட்டுறாரு. வீடியோல இருக்குது நம்ம ஹீரோவோட தங்கச்சிங்க. அவளோட கண்ணு கிட்ட உதட்டுக்கிட்ட எல்லாம் ஒரே காயம். புருஷன்காரன் குடிச்சிட்டு வந்து அடிச்சு விட்டானா. அதத்தான் வீடியோ எடுத்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த பொண்ணு நடுராத்திரில அனுப்பி வச்சிருக்கு போல. அப்பதான் இன்னொரு உண்மையும் நம்ம ஹீரோ ரிவீல் பண்ணுவாரு. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த கிராமத்துலயும் இந்த குடும்பத்திலயும் ஒரு பழக்கம் இருக்கு. அதுக்கு பேரு சாட்டா சாதியாமா. அப்போ அந்த பழக்கத்தை நமக்கு காட்டுவாங்க. ஹீரோ ஹீரோயின்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இவங்க 2 குடும்பமும் ஒரு சம்பந்த உறவ பேசி முடிவு பண்ணிப்பாங்க. அதாவது இந்த வீட்ல பொறந்த பொண்ண அந்த வீட்டுக்கும், அந்த வீட்ல பொறந்த பொண்ண இந்த வீட்டுக்கும் கல்யாணம் பண்ணி குடுக்கறது தான். அந்த முறைப்படி நம்ம ஹீரோயினை ஹீரோவுக்கு கட்டி குடுத்திருக்காங்க. ஹீரோவோட தங்கச்சி இருக்கு இல்லையா? அந்த பொண்ண ஹீரோயினோட அண்ணனுக்கு கட்டி குடுத்திருக்காங்க. இவங்களுக்குள்ள எதுக்காக இந்த பழக்கவழக்கம் இருக்குன்னா, வீட்டு பொண்ணுங்களோட பாதுகாப்புக்காமா. என் வீட்டு பொண்ண நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் அடிச்ச, இல்லன்னா டிவோர்ஸ் பண்ணனா, உன் வீட்டு பொண்ணையும் நான் அதே மாதிரி பண்ணுவேன்னு ஒரு பயம் இருக்கணுமா. அதுக்காக தான் இந்த முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரன் ஹீரோவோட தங்கச்சிய அடிச்சுப்புட்டான் குடிச்சிட்டு வந்து. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணணும்? அதே மாதிரி போயி நம்ம ஹீரோயின அடிக்கணுமாமா. அதுக்காக தான் அம்மாவும் அப்பாவும் நடுராத்திரில கதவு தட்டுறாங்க. போடா போ, சீக்கிரமா போய் அடிச்சுட்டு அத வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொல்றாங்க. இவனும் அப்படியே வேக வேகமா கதவ திறந்துட்டு உள்ள போவான். போய் ஓங்கி ஒரு அடி அடிப்பான்னு பார்த்தா உள்ள 3 பேரும் செம்மையா நடிப்பாங்க. இவன் அடிக்கிற மாரியும், அவ அடி வாங்குற மாதிரியும், நடுவுல இந்த குட்டி பொண்ணு கத்துற மாரியும் பெரிய ரகளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெளிய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இந்த சத்தத்தை எல்லாம் கேட்க. ஆனா நேரம் ஆக ஆக இவங்க ஆக்டிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால இவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பயம். ஏன்னா மருமக பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா? மருமக மேல இவங்களுக்கு பாசமெல்லாம் கிடையாது. வயித்துல உள்ள பேர பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவங்க அடிச்சிட்டு கிடக்குறாங்க வெளியில. டேய் வேணாம்டா, போதும்டா, விட்டுருடா, வயித்துல குழந்தை இருக்கு, வேண்டாம், வாரிசு முக்கியம்னு கத்துவாங்க. அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகி கதவை உடைக்கிற அளவுக்கு கத்துறாரு. வேணாம்டா, விட்டுருடான்னு. எங்க உடைச்சிட்டு மனுஷன் உள்ள வந்துருவாரோன்ற பயத்துல ஒரு வழியா டிராமா எல்லாத்தையும் நிப்பாட்டிருவாங்க. இந்த கேப்ல ஹீரோயின் லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து ரத்தம் வர மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டுப்பா. இவனும் அடிச்சு ஏதோ ரத்தம் வர வச்ச மாதிரி அத போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து அம்மா அப்பா கிட்ட காட்டுவான். என்னடா நீ, அறிவு இருக்கா உனக்கு? அவ வயித்துக்குள்ள நம்ம குடும்ப வாரிசு இருக்கு, இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? இத பாருங்கம்மா, அவன் முகத்துல மட்டும் தான் நான் அடிச்சேன், வயித்துல இருக்க குழந்தை நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவான். என்னதான் பொண்டாட்டி மேல பாசம் இருந்தாலும் அம்மா அப்பா முன்னாடி செம்மையா நடிப்பான். அவங்களுக்கும் அந்த போட்டோவை பார்த்ததுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, உடனே அவங்க வீட்டுக்கு இந்த போட்டோவை அனுப்பி வைன்னு அப்பா சொல்லிட்டு வேகமா கிளம்பி போயிருவாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா வந்து அந்த லிப்ஸ்டிக் கரை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தான் தொடச்சு விட்டுட்டு இருப்பாரு. இதுல பாருங்க ஒரு கூத்து என்னன்னா, இது வரைக்கும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிட்டதே இல்லையா. புருஷனும் பொண்டாட்டியும் முத்தம் கொடுத்துக்க கூடாதுன்றது அந்த கிராமத்துல உள்ள ஒரு ரூல்ஸ். அதையும் இவங்க கல்யாணம் ஆகி 9, 10 வருஷமா ஃபாலோ பண்றாங்க பாவம். ஆனா நம்ம ஹீரோவுக்கு இதுல நம்பிக்கை இல்ல இல்லையா? எப்படா அந்த முதல் முத்தத்தை ஒய்ஃப் கிட்ட இருந்து வாங்குவோன்னு அவனுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. இந்த பக்கம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட தூக்கமே வரல. எப்படியாவது வாரிசு பிறக்கணும்னு அவங்க மனசும் அடிச்சுக்கிட்டு கிடக்கு. அப்புறம் மறுநாள் காலையில ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவும் ஊர் பஞ்சாயத்துக்கு கிளம்பி போறத நமக்கு காட்டுவாங்கங்க. வழி வழியா இந்த கிராமத்துல இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தலைவரா இருக்காங்க. அதுபடி இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா தான் தலைவரா இருந்திருக்காரு. ஆனா திடீர்னு பார்த்தா அவரை எதிர்த்து புதுசா ஒருத்தர் போட்டிட்டு இருக்காரு. இதுல அவர் செம்ம காண்டாயி அவரோட இன்ஃபுளுயன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த தொகுதியவே பெண்களுக்கான தொகுதியா மாத்திட்டாரு. அதனால மருமகளை எலெக்ஷன்ல போட்டி போட வச்சு ஜெயிக்கவும் வச்சுட்டாரு. ஆனா பேருக்கு தான் மருமக அந்த கிராமத்தோட தலைவி. எல்லா அதிகாரம் எல்லா வேலையும் பாக்குறது என்னமோ மாமனார் தான். இப்போ அந்த கூட்டத்துக்கு தான் அவங்க போறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஏகபோக வரவேற்பு. என்னப்பா என்ன பிரச்சனை, ஏதாவது கேஸ் இருக்கான்னு கேட்பாரு. அப்பதான் ஒருத்தர் எந்திரிச்சு, பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பொறுக்கி
பசங்க கேலி பண்றாங்கன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, "எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல சாராய கடைய நடத்திக்கிட்டு இருக்காய்ங்க. அதனால எல்லாரும் குடிச்சிட்டு, சின்ன பிள்ளைங்க பொண்ணுங்கள எல்லாத்தையும் கேலி பண்றாங்க. எப்படியாவது அந்த கடைய மட்டும் அங்க இருந்து எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு" சொல்லுது. அத கேட்டுட்டு இந்த மனுஷன் என்ன தீர்ப்பு சொல்லலாம்? சம்பந்தமே இல்லாம, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னடா சொல்லப் போறாருன்னு எல்லாரும் ஆவலா பாப்பாங்க. சோப்புன்னு சொல்றாரு மனுஷன். என்னது சோப்பான்னு ஹீரோவுக்கெல்லாம் ஷாக்கா இருக்கும். ஆமா, இந்த காலத்துல பொண்ணுங்க யூஸ் பண்ற சோப்பெல்லாம் ரொம்ப வாசனையா இருக்கு. அந்த வாசனை தான் பசங்கள இழுக்குதுன்னு நெனைக்கிறேன். அதனால இனிமே இந்த ஊர்ல எந்த ஒரு பொண்ணும் வாசன சோப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னையில இருந்து அதுக்கு நான் தடை போடுறேன்னு சொல்லிருவாரு. இதை எதிர்க்கட்சி கூட ஆமோதிக்குது. ஹீரோ அப்படியே பாப்பான். அடே லூசு தகப்பா, என்னடா ஒரு தீர்ப்பு சொல்ற? இப்படி ஒரு தீர்ப்ப நான் கேட்டதே இல்லையேன்னு செம்ம காண்டா பாத்துக்கிட்டு இருப்பான் அப்பாவ. அந்த பிராது குடுத்த பொண்ணு இருக்கு இல்லையா? அது அப்படியே விதிச்சு போயிரும். அட பாவிகளா, என்னடா இது தீர்ப்புன்னு அப்படியே ஷாக் ஆயி பாக்கும். அந்த கூட்டத்துல ஒருத்தர் கூட இத எதிர்த்து பேசல. அவர் சொல்றத அப்படியே நம்புறாய்ங்க. சரி, சரி, இனிமே எங்க வீட்டு பொம்பளைங்க யாரையுமே சோப்பு போட்டு குளிக்க விட மாட்டோம்ன்னு எல்லாரும் ஆமோதிக்கிறாய்ங்க. இந்த அளவுக்கு முட்டாளான ஒரு கிராமம் தான் இது. அப்படியே அந்த இடத்துல சீன கட் பண்ணி நைட் என்ன நடக்குதுன்றத காட்டுவாங்க. நடுராத்திரியில எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு போய் கார் ஓட்ட பழகி கொடுப்பாங்க. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மெதுவா வீட்டுக்கும் வந்து சேர்ந்துருவாங்க. அப்ப பொண்டாட்டிய மட்டும் ரூமுக்குள்ள அனுப்பிட்டு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் அம்மா அப்பா தூங்குற அந்த ரூமுக்கு போவான். என்னடா பண்ண போறான்னு பார்த்தா, அம்மா வச்சிருந்த சாவி எடுத்து அப்பாவோட லாக்கர ஓபன் பண்ணுவான். மனுஷன் சோப்ப பேன் பண்ணாரு இல்லையா, லாக்கருக்குள்ள தான் அத ஒளிச்சு வச்சிருக்காரு. அத எடுத்துட்டு வந்து பொண்டாட்டி கிட்ட ஆசை ஆசையா குடுப்பான். அவளுக்கு அந்த வாசனைய முகர்ந்து பார்த்ததும் அவ்ளோ ஒரு சந்தோஷம். அவளுக்கு பொதுவா வாசனை சோப்புனா ரொம்ப பிடிக்கும். சரி, சரி, லேட் ஆக்காத. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ எல்லாம் போய் பாத்துட்டு வந்துருன்னு சொல்லுவான். அவளுக்கு அத கேட்டதும் ஷாக்கு. ஏன்னா, இவள மாதிரி அந்த ஊர்ல நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் யாருக்கும் தெரியாம அர்த்தராத்திரில தனியா ஒரு வீட்ல சந்திப்பாங்க போல. அங்க தான் இப்ப போக சொல்றான். இது எப்புட்றா இவருக்கு தெரியும்னு அவ கொஞ்சம் வித்தியாசமா தான் பாப்பா. சரின்னு ஹஸ்பண்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு அந்த கேங்கோட பேசுறதுக்காக அங்கேயும் போவாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ நெட்ல சர்ச் பண்ணுவான். பொண்ணுங்களுக்கு சேஃபான இடம் எதுன்னு. ஏன்னா இப்போ பொம்பள பிள்ளை பிறந்துருச்சுன்னா அவ்வளவுதான். குழந்தைய கூட கொண்டாலும் கொன்றுவாரு அப்பாக்காரரு. அதுக்குள்ள பொண்டாட்டியும் பிள்ளையும் எப்படியாவது காப்பாத்தணும். பிள்ளை பிறந்து கொஞ்ச நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல மனைவிய கூட்டிட்டு போய் வைக்கணும்ன்றதான் நம்ம ஹீரோவோட பிளான். அதுக்கு தான் ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம கூட நினைக்கலாம், ஏன் ஹீரோயினோட வீட்டுக்கே கூட்டிட்டு போலாமேன்னு. அந்த குடும்பமும் இதே மாதிரிதான். அதனாலதான் ஒரு சேஃபான இடத்த தேடிக்கிட்டு இருக்கான். அப்பதான் யூடியூப்ல ஒரு வீடியோவை பாப்பாங்க. ஹரியானால ஒரு கிராமம் இருக்கான். அப்போ அந்த வீடியோவை நமக்கு நல்லா காட்டுவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் நல்லா பல்கா பாடி பில்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. இந்த கிராமத்துல பொண்ணுங்களே இல்லையா, ஆனா கிட்டத்தட்ட 500 பேர் இருக்காங்க ஆம்பளைங்க. ஒருத்தருக்கும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஏன் உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகலன்னு கேட்டா, அந்த ஊர்ல பொண்ணுங்களே கிடையாதாமா. அதனால இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணுங்களே கிடைக்கலன்னு அந்த ஊர் தலைவர் பேட்டி குடுக்கறாரு. இது என்னடா புது கதைன்னு பார்த்தா, பொதுவா காலங்காலமா பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா நம்ம சைடுல அந்த கள்ளிப்பால் ஊத்தி கொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அந்த பக்கமும் நடந்திருக்கு. இப்ப கொஞ்சம் நவீன காலம் வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பத்திலேயே ஸ்கேன் பண்ணி பார்த்து பொம்பளை பிள்ளையா இருந்தா அதை அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அதனால எங்க ஏரியா பக்கம் பெண்கள் ரொம்ப குறைவுன்னு சொல்றாரு. அதனால எங்க 500 பேருக்கும் பொண்ணே கிடைக்கல, எங்க ஊர்ல பொண்ணே கிடையாதுன்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் மதமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லுங்க. எந்த நேரம்னாலும் நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். ஏன்னா பொண்ணுங்களை நாங்க தெய்வமா மதிக்கிறோம்னு அந்த ஊர் தலைவரும் பேட்டி கொடுப்பாருங்க. அந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே நம்ம ஊருக்கு ஒரு பொண்ணு வராதா, அம்மா மாதிரியோ அக்கா தங்கச்சி மாதிரியோ மக மாதிரியோ நம்ம பாத்துக்க மாட்டோமான்னு ரொம்ப ஏங்குறாங்க. அந்த அளவுக்கு பொண்ணை மதிக்கக்கூடிய ஒரு கிராமம். அத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இதுதான்டா சரியான இடம். எப்படியாவது இந்த ஊருக்கு மட்டும் நம்ம பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் சேர்த்துட்டோம்னா நல்லபடியா பிள்ளைய பெத்து வளர்த்துடலான்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால மறுநாள்ல இருந்து அதுக்கான பிளானை எல்லாம் போடுவான். அந்த ஊரு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு எப்படி போகணும், எங்க இருக்கு, யார பார்க்கணும்னு எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல மேப்பா வரைஞ்சுகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நடந்த எலெக்ஷன்ல இவங்க குடும்பம் தானே இப்ப ஜெயிச்சிருக்கு. அதுக்காக ஒரு விருந்து வேற ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அந்த கிராமத்துல. அப்போ அந்த இடத்துக்கு போய் இவன் பார்த்த அந்த நல்ல கிராமத்தை பத்தின வீடியோவ அவங்க அப்பா கிட்டயும் போட்டு காட்டுவான். அதுல பாத்தீங்கன்னா புதிய அப்டேட் வேற வந்திருக்கு. ஹரியானால இருக்க அந்த நல்ல கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்க ஊரோட பேரை லடோபூர்னு மாத்திட்டாங்களாம். லடோ அப்படின்னா பஞ்சாபி மொழியில பிரியமான மகள்னு அர்த்தம். ஊர் பேரையே அப்படி மாத்திட்டாங்க. பாருங்கப்பா இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு அந்த வீடியோவை அப்பாக்கார்ட்ட போட்டு காட்டுவான். இத பார்த்தாவது அப்பா கொஞ்சம் திருந்துவாரான்னு அவனுக்கு ஒரு நப்பாசை தான். ஆனா அதை பார்த்துதான் அவரு மைக்க கொண்டுட்டு வர சொல்லுவாரு. அப்பா ஏதோ புதுசா அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க இருக்க ஊரோட பேரு அவங்க தாத்தாவோட பேர்ல தான் இருக்காமா. ஆனா இன்னைக்கு அந்த பேரை நான் மாத்துறேன்னு சொல்றாரு. தனக்கு கூடி சீக்கிரத்திலே ஒரு பேரன் பிறக்க போறதுனால அவனுக்கு தவால்னு பேர் வைக்க போறாராம்.
தபால்கிரின்னு இன்னையிலிருந்து இந்த ஊருக்கு பேர் வைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அட கடவுளே! என்ன அப்பா இப்படி முட்டாளா இருக்காருன்னு அவனுக்கு ரொம்ப கடுப்பா போயிரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட புருஷன் இவன் தானே! ஹீரோயின் ஜெயிச்சதுனால இவனுக்கு தான் அந்த மான மரியாதை எல்லாம் கிடைக்குது. ஹீரோவ தான் எல்லாரும் ஊர் தலைவரா கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புது பேரான தபால்கிரிய சொல்லி சொல்லி எல்லாரும் கோஷம் போட்டுட்டும் இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் கிச்சன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு மாமியார்காரி வந்து, புதுசா ஊருக்கு ஏதோ ஒரு டாக்டர் வந்திருக்காங்களாமா. அவங்க வயித்துல இருக்க குழந்தை ஆனா போனான்னு ஈஸியா ஸ்கேன் பண்ணி சொல்லிருவாங்க. அவங்கள பார்க்க நம்ம உடனே போகணும். வேக வேகமா எல்லாரும் கிளம்புங்கன்னு மருமக கிட்டயும், பையன்கிட்டயும் சொல்லுவாங்க. இத கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பொம்பள பிள்ளையா இருந்தா அங்கேயே அபார்ட் பண்ணிருவோம். அப்புறம் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா, அப்பா வீட்ல விட்டுட்டு வந்துரு. பேரனா இருந்தா மட்டும் தான் இனிமே இவள வீட்ல வச்சுக்கணும்னு மருமக முன்னாடியே அந்த அம்மா பேசிரும். இத கேட்டதும் ஹீரோயினுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் எப்படியாவது இந்த தடவ நமக்கு ஆண் பிள்ளை தான் பிறக்கும்னு ஹீரோயினுக்கும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ வயித்துக்குள்ள பொம்பள பிள்ளை தான் இருக்குன்றத இன்னும் நம்ம ஹீரோயின் கிட்டயே சொல்லல. அதனால அவ பெருசா பதட்டப்படாம இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு தான் இத கேட்டதும் அள்ளு விட்டுருச்சு. வேக வேகமா பொண்டாட்டிய ரூமுக்கு கூட்டிட்டு போய் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் கிட்ட போக வேணாமா? இப்ப எதுக்காக சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பொண்டாட்டி கேட்டா, இத பாரு வேற வழி கிடையாது. நம்ம இங்க இருந்து இப்ப தப்பிச்சு போக போறோம்னு அவன் சொல்றான். பயப்படாதீங்கங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த தடவ நமக்கு ஆண் பிள்ளை தான் பிறக்கும்னு ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்ல, இல்ல வயித்துல இருக்கிறது பொம்பள பிள்ளைன்னு டாக்டர் அம்மா என்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னு சொல்லதும், ஹீரோயினுக்கு தலையில இடி விழுந்த மாரி ஆயிரும். அவ ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுருவா. இல்ல வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம். என்ன கொண்டு போய் என்னோட அப்பா, அம்மா வீட்லயே விட்டுருங்க. என்னால உங்களுக்கு ஒரு வாரிச குடுக்க முடியலன்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சுருவா. இத பாரு தப்புக்கு மேல தப்பு பண்ண சொல்றியா? ஏற்கனவே நம்ம 6 குழந்தைய கொன்னுட்டோம். உனக்கு புரியுதா இல்லையா? இந்த குழந்தைக்கும் அது நடக்கணும்னு நான் விரும்பல. நம்ம ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு என்ன தண்டனை கிடைக்க போதோ? இப்ப மட்டும் ஸ்கேன் பண்ணி பார்த்து, இது பொம்பள பிள்ளைன்னு தெரிஞ்சுச்சுன்னா, இந்த குழந்தைய அபார்ட் பண்ண வச்சுருவாங்க. உனக்கு புரியுதா இல்லையா? இது நம்ம குழந்தை. நம்ம குழந்தைய நம்ம காப்பாத்தணும். இதுவும் நம்ம வாரிசு தான். நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உங்கள நான் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். சீக்கிரமா கிளம்புன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டி பொண்ணு ரூம்ல தான் இருக்கும். அதுவும் எட்டி பார்த்துட்டு, அப்பா சூப்பரா பிளான் பண்றியேப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல மாமியார்காரி வேற வெளிய கதவ தட்டிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் கிளம்புங்க டாக்டர பார்க்க போகணும்னு. கதவ வேகமா தொறந்துகிட்டு, அந்த மூத்த பொண்ணு தான் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு முதல்ல வெளிய வரும். திடீர்னு பார்த்தா மாமியார்காரிக்கு ஏதோ ஒரு பெரிய ஷாக்கு. மூஞ்சி இருண்டு போய் கிடக்கு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கழுத்துல ஒரு பெரிய சிசர வச்சு மிரட்டி வெளிய கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பா. இது எல்லாமே இவங்களோட டிராமா தான். ஆனா அத பார்த்து மாமியார்காரி அரண்டு போடும். "அடி பாவி நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என் பையன கொன்றாதடின்னு" கத்தும். அந்த அம்மா கத்துற சத்தம் கேட்டு என்ன இங்க சத்தம்னு மாமனார் ஓடி வந்தா, இவ சிசர வச்சுக்கிட்டு நிப்பா புருஷன் கழுத்துல. "எங்க அங்க பாருங்க அந்த பாவி என்ன பண்றான்னு பாருங்கன்னு" கத்திக்கிட்டு இருக்கும் மாமியா ஒரு பக்கம். "ஏய் சும்மா இருடி அது சிசர் தானேன்னு" அவர் கிட்ட வருவாரு வாங்குறதுக்காக. "ஏங்க ஏங்க வேணாங்க புள்ளைய கொன்ற போறாங்க வேணாங்கன்னு" அது ஒப்பாரி வச்சு அழுகுது. "ஏய் நீ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடி எல்லாத்தையும் தெய்வம் பாத்துக்கிட்டு தான் இருக்கு என் மகன விடுறின்னு" அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்கும். அவ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவ வெளியில கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பா. அந்த குட்டி பொண்ணு லக்கேஜ் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். "இத பாருங்க சும்மா ஒப்பாரி வச்சு அழாதீங்க. எங்க அம்மா வயித்துல இருக்க குழந்தை எங்களுக்கு வேணும். அந்த குழந்தைய நாங்க அபார்ட் பண்ண விட மாட்டோம். அதனால தான் இங்க இருந்து தப்பிச்சு போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம்" அந்த சின்ன புள்ள. "ஏன்டி ஏன்டி இந்த கூத்து பண்றீங்கன்னு" கேட்டா, "ஏன்னா வயித்துல இருக்கிறது பொம்பள பிள்ளைன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு" சொல்றா. இத கேட்டதும் மாமனாரும் மாமியாரும் செம்ம கடுப்பாயிருவாய்ங்க. "அடி பாவி சாபத்தையா சுமந்துகிட்டு இருக்க? வேணாண்டி வேணாண்டின்னு" கத்துவாய்ங்க 2 பேரும். உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு வேற பெரிய ஷாக்கு. அவ அப்படியே வாசல தாண்டி கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, மாமனார் வேகமா வந்து இந்த குட்டி பொண்ண தூக்கிருவாரு. "இத பாரு என் புள்ளைய விட்டுரு, இல்லன்னா நான் உன் புள்ளைய விட மாட்டேன்னு" சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஐய்யய்யோ! வசமா மாட்டிக்கிட்டோமே! இப்ப என்ன பண்ண போறோம்னு ஹீரோவும் ஹீரோயினும் முழிக்கும்போது, இந்த சின்ன பயப்புல ஓங்கி அந்த தாத்தாவோட வயித்துல ஒரே மிதிய மிதிச்சுட்டு ஓடி வந்துரும். அவர் ஆன்னு கத்திக்கிட்டு விழுந்துருவாரு. "அடி பாவிகளா என்னடி பண்ணீங்கன்னு" மாமியா ஒரு பக்கம் கத்தும். இதுதான் சாக்குன்னு எல்லாரும் வேக வேகமா ஜீப் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிக்கிட்டு இருப்பாய்ங்க. இங்க மாமனார் ஒரு பக்கம் வலியில துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. 3 பேரும் உயிர கையில புடிச்சுக்கிட்டு வேகமா ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் எல்லையும் தாண்டி வந்துகிட்டு இருக்காய்ங்க. "ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எங்கங்க போறோம்னு" புருஷன்கிட்ட கேட்டா, "இத பாரு ஹரியானால லடோபூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க தான் நம்ம போணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பான இடம். நான் கொஞ்ச தூரம் மட்டும் தான் உங்க கூட வருவேன். அதுக்கப்புறம் நீ தான் கார ஓட்டணும்னு" அவன் சொல்றான். "என்னது நான் கார ஓட்டணுமா?" "ஆமா. ஏன்னா கண்டிப்பா அவங்க நம்மள பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஒண்ணா போனா மாட்டிப்போம். அதனால அவன் பாதி வழியிலே இறங்கிக்கிறவேன்னு வேற சொல்றான்." இத கேட்டதும் அவளுக்கு இன்னும் ஷாக்கா இருக்கும். அப்பதான் ஐயையோன்னு தலையில அடிப்பான். "என்னப்பா என்ன ஆச்சுன்னு" குட்டி பொண்ணு கேட்டா, "ஐயோ அந்த ஊருக்கு போறதுக்கு மேப் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அத வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு" சொல்லுவான். "ஐயோ அப்பா என் ஃபோன்லயே கூகுள் மேப் இருக்கு. நான் வழி சொல்றேன்னு" அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்த லடோபூர்ன்ற ஒரு பக்கத்து ஸ்டேட்டான ஹரியானால இருக்கு. அங்க வரைக்கும் கண்டிப்பா இவங்களால டிரைவ் பண்ணிட்டே போக முடியாது. அதுக்கு தான் நம்ம ஹீரோ பக்கத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு தாபா வச்சிருக்கானாமா. முதல்ல அந்த தாபாவுக்கு இவங்கள போக சொல்றான்.
அங்க போயிட்டீங்கன்னா எப்படியாவது என் ஃப்ரெண்டு உங்கள அந்த ஊருக்கு அனுப்பி வச்சுடுவான். அதனால முதல்ல அவன போய் மீட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதோ பாருங்க என்ன தவிர யார் ஃபோன் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ணாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. என்னோட ஃப்ரெண்ட் பேரு தில்பர் சிங். அவன் குஜராத்தி தாபான்னு ஒண்ணு வச்சிருக்கானாமா. நேரா அந்த தாபாவுக்கு போங்க. அவன் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவான். வெளியில எதுவும் சாப்பிடாதீங்க. நீங்க சாப்பிடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் சூட்கேஸ்லயே வச்சிருக்கேன்னு சொல்லுவான். இப்படி மடமடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவன், திடீர்னு நடு ரோட்ல வண்டிய நிப்பாட்டிட்டு, "நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். இதுக்கு மேல நீ தான் கார ஓட்டணும்னு" பொண்டாட்டிய பார்த்து சொல்லுவான். அவளுக்கு ஒரே ஷாக்கு. "ஏங்க நான் நைட்ல தாங்க கார் ஓட்டி பழகியிருக்கேன். பகல்ல நான் ஓட்டுனதே இல்ல. ஒரு பொண்ணு கார் ஓட்டுறத யாராவது பார்த்தா என்னங்க நெனைப்பாங்கன்னு?" அவ சொல்லுவா. "என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நைட்டா இருந்தா என்ன? பகலா இருந்தா என்ன? நீ ஓட்டி பழகுனது இந்த ஜீப்ப தான். இப்ப அதத்தான் மறுபடியும் ஓட்டப் போற. சொல்லப்போனா நைட்ட விட பகல்ல ஓட்டுறதாண்டி ஈஸி. ஒழுங்கா ஓட்டிட்டு போ. மத்தவங்க என்ன நெனைப்பாங்க? ஏது நெனைப்பாங்கலாம் யோசிக்க வேண்டாம்ன்னு" சொல்றான். அவளும் சரின்னு சொல்லிட்டு நம்பிக்கைய வர வச்சுட்டு கான்ஃபிடென்ட்டா இருப்பா. அப்புறம் பொண்ண பார்த்து, "இந்த பிளான்ல நீ தான் கேப்டனு. அம்மாவையும் தங்கச்சியையும் நல்லா பார்த்துக்கோ. தங்கச்சிய எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு" சொல்லிட்டு அவங்கள வேற பக்கமா வண்டிய ஓட்டிட்டு போக சொல்லிட்டு, இவன் வேற ரோட்ல வந்து கீழ புரண்டு உருண்டு அவங்க என்னமோ இவன வயித்துலயே அடிச்சு போட்டு போன மாரி சீன போட்டுக்கிட்டு இருப்பான். இவன் கெஸ் பண்ண மாதிரி இவங்க அப்பா இன்னும் 2, 3 கார்ல ஆள கூட்டிட்டு பின்னாடியே வந்துட்டாருங்க. இவன் ரோட்ல கிடக்கிறத பார்த்துக்கிட்டு, "ஐயோ! என் மகனே! உன்ன இப்படி பண்ணிட்டாளேடான்னு" சொல்லி வேக வேகமா ஓடி வந்து எல்லாரும் நம்ம ஹீரோவ தான் தூக்குறாங்க. ஆனாலும் இவன் செம்ம சீன் போடுவான் அந்த இடத்துல. ஏதோ அந்த ரோட்டு வழியா தான் அவைங்க கார ஓட்டி போன மாரி, "அவ வேணாம்ப்பா எனக்கு. வேண்டவே வேண்டாம். பாத்தீங்களா அவ? புருஷனான என்ன எப்படி ரோட்ல அடிச்சு போட்டு போயிருக்கான்னு. இனிமே அவ வீட்டுக்குள்ள நுழையவே கூடாதுப்பா. அவளும் வேண்டாம், அந்த குழந்தையும் வேண்டாம்ப்பா எனக்கு. வாங்கப்பா போலான்னு" கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். "டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அப்புறம் அவள தொரத்திக்கிட்டே போய் கூட்டிட்டு வந்து மறுபடியும் வாழ வைக்கலான்னு பாக்குறீங்களான்னு" சண்டை போடுவான். அவங்க பின்னாடியே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போக கூடாதுன்றதுக்காக அப்பா கிட்ட ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. "இத பாரு மகனே, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அவ மேல உனக்கு எவ்வளவு கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் அவள அப்படியே விட்டுறலாமா? இவ இன்னைக்கு ஓடி போனான்னு வச்சுக்கோ, நாளைக்கு நம்ம ஊர்ல இருக்க ஒவ்வொரு பொம்பளையா ஓடுவா. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? அதனால அவள சும்மா விடக்கூடாது. அவள எப்படியாவது கண்டுபிடிச்சு தண்டனை குடுத்தே ஆகணும்னு" அப்பா சொல்றாரு. "அப்பா அதுக்காக இப்படி ரோட்ல கார் எடுத்துட்டு சுத்தினாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாதுப்பா. நம்ம வேணா நிதானமா யோசிச்சு ஒரு பிளான போடுவோம். அவளோட போட்டோவ எல்லா இடத்துலயும் குடுத்து தேடுவோம். கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் குடுப்போம்ன்னு" சொல்லுவான். அப்படியே இவங்கள டைவர்ட் பண்ணி விடுவான்னு சொல்லலாம். ஆமாமா, நீ சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லி அடுத்து கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கமிஷனர் கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டோ கேட்பாரு. அதனால கல்யாண ஆல்பத்துல இருக்க அவளோட போட்டோவ எடுக்கணும்ன்றதுக்காக வேக வேகமா இந்த குரூப் மொத்தமும் வீட்டுக்கு போகும். வீட்டுக்கு போய் கல்யாண ஆல்பத்த எடுத்து பார்த்தா, அதுல இருக்க எல்லா போட்டோலயுமே அவ முக்காடு போட்டிருப்பா. அவ முகம் ஒரு போட்டோல கூட தெரியாது. இவங்களுக்கு செம்ம கடுப்பா போயிரும். அப்ப பக்கத்துல உள்ள அல்லக்கை சொல்லுவான், "கல்யாண பொண்ணுங்க எல்லாம் முக்காடு போட்டு முகத்த மறைக்கணும்னு நம்ம தானே ரூல்ஸ் போட்டோம். அது இப்ப நமக்கே வினையாயிடுச்சுன்னு." இதுல மாமனார் ரொம்ப கடுப்பாயி அவன போட்டு அடி அடின்னு அடிச்சு கட்டிலுக்கு கீழ தள்ளி விடுவாரு. அந்த பையன் கட்டிலுக்கு கீழ போனவன், இங்க என்னமோ இருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்துட்டு வருவான். என்னடான்னு பார்த்தா, அது நம்ம ஹீரோ போட்டு வச்ச மேப்பு. அந்த மேப்ல தெள்ள தெளிவா இவங்க குஜராத்தி தாபாவுக்கு தான் போக போறாங்கன்றது எழுதியிருக்கும். ஆக்சுவலா அந்த மேப்ப ரெடி பண்ணது என்னமோ நம்ம ஹீரோ தான். ஆனா மாமனாரும் மத்தவங்களும் இத ஹீரோயின் தான் ரெடி பண்ணியிருக்கான்னு நெனச்சுருவாங்க. அதனால வேக வேகமா இப்ப அந்த தாபாவ நோக்கி எல்லாரும் கார் எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு போவாய்ங்கங்க. அங்க பார்த்தா அந்த தாபாவுக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோயினும் பொண்ணும் போயிட்டாங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வேற வரவேத்து உள்ள கூப்பிட்டு உட்கார வைப்பாரு. இவங்க ஃபோன் வேற சார்ஜ் இல்லாம போயிருக்குமா, அதனால சார்ஜ போட்டுட்டு அவங்களும் பயத்தோட உட்கார்ந்திருப்பாங்க. எப்படியும் எல்லா பிரச்சனையையும் நடிச்சே சமாளிச்சுட்டு புருஷன் கண்டிப்பா வந்துருவான்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நம்பிக்கை தான். இப்படி அவங்க நிம்மதியோட அந்த தாபால உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது, இவங்க இந்த பக்கம் கார்ல விரட்டி வந்துகிட்டு இருந்தாங்கல்ல, எப்படியாவது இவங்கள தடுக்கணுமே நம்ம ஹீரோ படாத பாடு படுவான். சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ன்னு பார்த்தா, அப்பாவ நம்ப வைக்கிறதுக்காக இவன் நெறைய ஆக்டிங்க போட்டானா ரோட்ல. அதுல ஃபோன வேற உடைச்சு, காலால மிதிச்சு என்னென்னமோ சீன் போட்டிருப்பான். ஃபோன் வேற இப்போ எடுக்கல. ஆனாலும் எனக்கு பாத்ரூம் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி ஒரு பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டி விட்டுருவான் வண்டிய. நேரத்த கடத்திக்கிட்டே இருப்பான். அடுத்து எனக்கு டாய்லெட் வருதுன்னு சொல்லி டாய்லெட்டுக்குள்ள போவான். இவன் நேரத்த கடத்த கடத்த மாமனாருக்கு ரொம்ப டென்ஷனா போயிரும். அவர் வேகமா வந்து, "என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" "இல்லப்பா பாத்ரூம் போனேன்னு" சொல்லுவான். "போய் தொலைஞ்சிட்டியா இல்லையாடா? சீக்கிரமா வா, அவள கையும் களவுமா பிடிச்சே ஆகணும்னு" சொல்லி மகன இழுத்துட்டு வந்துருவாரு காருக்கு. இவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இங்க பார்த்தா இவங்க ஒரு கருப்பு பூனைக்கு பிஸ்கட் எல்லாம் போட்டுக்கிட்டு கூலா உட்கார்ந்திருக்காய்ங்க. அந்த தாபாக்குள்ள இவங்க வண்டி என்டர் ஆகும் பாருங்க. அவங்கலாம் இவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வேணும்னே கத்திக்கிட்டே வருவான். "ஏய் அவள பிடிங்கடா" அப்படி இப்படின்னு ஏதேதோ சீன் போட்டு கத்துவான். அவன் கத்துற சத்தத்திலேயே ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனும் உஷாராயி அங்கிருந்து வேக வேகமா தப்பிச்சு ஓடி போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிருவாய்ங்க. ஃப்ரெண்டுக்காரனும் தனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி கல்லால நின்னுகிட்டு இருப்பான். அப்ப இந்த குரூப் வந்து விசாரிக்கும். ஏன்னா ஜீப் அங்க தானே நிக்குது. யாரோடதுன்னு எனக்கு தெரியாதுங்க. யாரோ வண்டிய நிப்பாட்டிட்டு எங்கேயோ போயிருக்காங்கன்ற மாரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்லுவான். சொல்லப்போனா இவன் ஹீரோவோட ஃப்ரெண்டுன்றதே அங்க யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம ஆளு பிளான போட்டு வச்சிருக்கான். அவங்க அப்படியே உயிர கையில புடிச்சுக்கிட்டு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க. இங்க நாலா பக்கமும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேற போன எப்படியும் ஆன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு ஃபோன் பண்ணுவான். அப்போன்னு பார்த்து அந்த தாபால தானே ஃபோன் சார்ஜ் ஏறிட்டு இருந்திருக்கும். அந்த ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்டதும் மாமனார் ஓடி வந்து என்னடா இதுன்னு பார்த்தா, அது மருமகளோட ஃபோனு. "டேய் மகனே எங்கடா இருக்க?
அவங்க இங்க தான்டா எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இன்னும் தீவிரமா தேட ஆரம்பிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாபா வச்சிருக்கிற ஃப்ரெண்டையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுருவாய்ங்க. என்னடா பொய் சொல்லி நடிக்கிறியான்னு சொல்லி. அடுத்து ஒரு கூட்டம் வேகமா ஓடி வரும். அவங்க இங்க தான் பின்னாடி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. மாமனார் மொத்த குரூப்பும் அந்த தாபாவுக்கு பின்னாடி போய் பார்த்தா, நம்ம ஹீரோயினும் பொண்ணு வயக்காட்டுக்குள்ள தெறிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாய்ங்க. அவள புடிங்கடா புடிங்கடான்னு எல்லாரும் விரட்டி போவாங்க பாருங்க. ஹீரோவுக்கெல்லாம் செம்ம ஷாக்கா இருக்கும். பாவம் நம்ம ஹீரோயின் வேற வயித்துல குழந்தையோட ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சரைக்க ஓடிக்கிட்டு இருப்பா. இவங்க எல்லாம் நாலா பக்கமும் வேகமா விரட்டி வந்ததுல ஒரு லெவலுக்கு மேல அவள பிடிக்கிற மாரி கிட்ட போயிடுவாங்க. இதையும் எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து கத்துவான். என்னடா இந்த பையன் கத்துறானேன்னு எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகி திரும்பி பார்த்தா, கையில ஒரு பெரிய கல்ல வச்சுக்கிட்டு நிப்பான். ஆமா ஆமா நீ தான்டா புருஷன்காரன். உனக்கு தான் அதிக கோவம் இருக்கும். முதல்ல அவள கல்லால அடின்னு சொல்லி அந்த 2 குரூப்பும் அப்படியே தனியா பிரிஞ்சு வழிவிட்டு நிக்கும். ஹீரோயினுக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன பண்ண போறானோ, ஏது பண்ண போறானோன்னு. அவன் வேகமா கல்ல ஓங்கி எறிவான் பாருங்க. அது யார் மேலயும் படாம, அங்க ஒரு கருப்பு பூனை ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அந்த பூனை மேல பட்டுருச்சு. அது கல்ல பார்த்து பயந்து வேகமா தவ்வி ஓடும் அந்த பாதையில. உடனே இந்த குரூப் அப்படியே பேக் அடிச்சு திரும்பிரும். கருப்பு பூனைய பார்த்தா அபசகுனமா. அதனால தான் இவங்க திரும்பி நிக்கிறாய்ங்க. இதுதான் சாக்கு எப்படியாவது ஓடலாம்னு சொல்லி, ஹீரோயினும் குழந்தையும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாய்ங்க. இந்த அபசகுனத்த போக்கணுமேன்னு சொல்லி, இவங்க அப்படியே பேக் அடிச்சு 3 ஸ்டெப் நடப்பாய்ங்க. இல்ல இல்ல நம்ம சாஸ்திரப்படி இந்த சகுனத்தடைய போக்குறதுக்கு 10 அடி பின்னாடி போகணும்னு சொல்லி, இன்னும் 6 அடி எக்ஸ்ட்ரா நடந்துகிட்டு இருப்பாய்ங்க. அந்த கேப்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் பொண்ணும் தப்பிச்சு ஓடிருவாங்க. அதுவும் அந்த பூனை குறுக்கால போச்சு இல்லையா? அந்த சகுனத்த சரி பண்ணணும்ன்றதுக்காக எப்பவும் கூட ஒரு அல்லக்கை இருப்பான். அவன் வாய் காலெல்லாம் கட்டி விட்டு அவன குதிக்க சொல்லுவாய்ங்க அந்த கோட்டுல. இப்படி பல விஷயங்கள பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள தேடி பார்த்தா ஆள காணோம். இந்த பக்கம் இவங்க வயக்காட்டுக்குள்ள ஓடி வந்து களைச்சு போய் ரோட்டோரமா ஒதுங்கியிருப்பாய்ங்க. அந்த இடமே கும்மருட்டா இருக்கும். ஏதாவது வண்டி வருமா லிஃப்ட் கேட்கலாமான்னு ரொம்ப பயத்தோட அவங்க இருக்கும்போது ஒரு லாரி வருங்க. அதுக்குள்ள பாடி பில்டர் மாரி ஒரு டிரைவர் உட்கார்ந்திருக்காரு. அத பார்க்கும்போது ஹீரோயினுக்குலாம் பயமா இருக்கும். அப்ப பொண்ணுக்காரி சொல்லுவா, "ஹரியானால இருக்க லடோபூர்ல எங்கள இறக்கி விட்டுறீங்களான்னு." ஏன்னா அந்த ஊருக்கு தானே போக போறோம்னு ஹீரோ ஏற்கனவே சொல்லியிருப்பான் அவங்க கிட்ட. ஆனா ஹீரோயினுக்கு அங்க போக பயம். "இல்ல இல்ல வேண்டாம். எங்கள என் அப்பா ஊரான தர்ணிபூர்ல இறக்கி விட்டுருங்கன்னு" சொல்றா. சரின்னு சொல்லி அவரும் வண்டியில ஏத்திப்பாரு. அதுக்கப்புறமா அந்த டிரைவர் கிட்டயே போன வாங்கி ஹீரோயின் தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணுவா. "என்னம்மா உனக்கு காலையில இருந்து ஃபோன் பண்ணி பார்க்கிறேன். எடுக்கவே மாட்டேங்கிற. என்ன ஆச்சு? எங்க இருக்கன்னு?" கேட்பாரு அவரு. அவளும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனா பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு சொல்லும். "நீ கவலைப்படாதம்மா நீ இங்க வா. எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுறேன்னு" அப்பாக்காரர் சொல்றாரு. அவளுக்கு அப்படியே அழுகையா வரும். அவளுக்கு அந்த நைட் எல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா தெரியாத ஆள் கூட லாரில போறா இல்லையா? ஆனாலும் உயிர கையில புடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பா. கரெக்ட்டா அந்த ஆள் சொன்ன மாதிரி காலங்காத்தால இவங்கள கூட்டிட்டு போயி இவங்க அப்பா ஊரான அந்த தர்ணிபூர் கிட்டயும் இறக்கி விட்டுருவாருங்க. நல்லபடியா சேஃபா அவங்களும் ஊருக்குள்ள போவாங்க. அப்பதான் கொஞ்சம் பளபளப்பா விடிஞ்சுகிட்டு இருக்கும். பெருசா அந்த ஊர்ல யாரும் இன்னும் எழுந்திருச்ச மாரி தெரியல. வீட்டுக்குள்ள என்ட்ரானா, அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. நம்ம மொத்த கேங்கும் அங்கதான் இருக்கும். ஹீரோ, மாமனார் உட்பட. இவளுக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். பக்கத்துல இவங்க அப்பா தலைய தொங்க போட்டுட்டு நிக்கிறாரு பாருங்க. மனுஷன் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு இங்க வரான்னு சொல்லிட்டான் போல. அப்படியே எல்லாரும் இவள பார்த்து முறைப்பாய்ங்க. ஹீரோவுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ! நான் என்ன சொன்னேன்? இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காய்ங்கன்னு. மாமனார் மகனுக்கு சிக்னல் குடுப்பாரு. போடா, போய் அடின்னு. நம்ம ஹீரோவும் தான் என்ன பண்ணுவான்? எல்லார் முன்னாடியும் ஆக்டிங்க போட்டாகணுமே. அதனால அப்படியே கோவமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு வந்து பொண்டாட்டிய ரூமுக்குள்ள கூட்டிட்டு போலான்னு போவான். "ஏய் எங்கடா போற? இங்கேயே எல்லார் முன்னாடியும் வச்சு அடின்னு" மறுபடியும் சைகை காட்டுவாரு. வேற வழி இல்லையேன்னு அப்படியே ஓங்கி அடிக்கலான்னு கைய ஓங்கிக்கிட்டு இருப்பான். ஆனா கையி வராது. ஹீரோயின் வேற பயப்படுவா. சுள்ளுன்னு விழுக போதும் அடின்னு. அந்த கேப்ல எல்லாரும் பொத்து பொத்துன்னு ஒவ்வொருத்தரா மயங்கி விழ ஆரம்பிச்சுருவாங்க. என்னடா நடக்குது? ஏதுடா நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட குடும்பமும் மட்டும் தான் குத்துக்கலமானி அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு கேரக்டரும் அங்க நிக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி. அவ தான் எல்லாத்துக்கும் காஃபில மயக்க மருந்து கலந்து குடுத்துட்டாளாம். இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் தான். ஐயையோ! என்ன பண்ணி வச்சீங்க? எல்லாத்தையும் கொன்னுட்டீங்களான்னு ஹீரோயின் கத்துவா. அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல. எல்லாரும் மயங்கி தான் போயிருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம மறுபடியும் கிளம்பி ஆகணும்னு ஹீரோ அவசரமா கத்திக்கிட்டு இருப்பான் ஒரு பக்கம். இந்த கேப்ல இந்த ஹீரோவோட தங்கச்சி இருக்கா இல்லையா? அவ போய் மயங்கி கிடக்குற புருஷன்காரன போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பா. இவ எதுக்கு இப்படி பண்றான்னு பார்த்தா அவன் தினமும் தண்ணிய போட்டு வந்து இவள சந்தேகப்பட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிப்பானாமா. நைட் எல்லாம் அடிச்சுட்டு காலையில வந்து சாரி கேட்பானாம். அதனால தான் இப்ப இவளும் அடிச்சுட்டு சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இத கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லையே. அதனால பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிக்கிட்டு அவன் வேகமா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிருவான். அவங்க எல்லாம் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோவோட தங்கச்சி ரொம்ப ஜாலியா மயங்கி கிடக்குற புருஷனை அடிச்சுவிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கும். அவளுக்கு அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டி இப்படி வீட்டை விட்டு ஓடுறது ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அந்த பொண்ணு அப்படி போனா தானே இவங்களுக்குள்ள இருக்க அந்த சம்பந்த உறவு முறிஞ்சு போய் இந்த பொண்ணையும் பிரிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அதனாலதான் இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த பக்கம் அவங்க பாவம் உயிரை புடிச்சுக்கிட்டு கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே அந்த காரு பக்கத்து ஸ்டேட்டான ஹரியானா வரையும் டிராவல் பண்ணி போய் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த கிராமத்துக்குள்ளேயும் போகுங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே இவங்கள ரொம்ப அன்போட வரவேற்கிறாங்க. கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோயினுக்கும் பிள்ளை எல்லாம் பிறந்துருது. அந்த
பிள்ளைய அந்த ஊரே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நெறைய சீன நமக்கு காட்டுவாங்க அடுத்தடுத்து. பரவாயில்லையே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்ம நெனைப்போம். பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோவோட கனவாமா. டக்குனு கனவுல இருந்து எந்திரிச்சுக்கிட்டு இருப்பான். "அப்பா இங்க பாருங்கப்பா. நீங்க சொன்ன அந்த ஊரோட தலைவர் இவர் தானேன்னு" அந்த ஊர் தலைவர் ஃபோட்டோவ காட்டுவா. "இவர் Facebookல இருக்காருப்பா நானு. எப்படியாவது இவருக்கு மெசேஜ் போட பாக்குறேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிம்மா நீயாவது ஏதாவது ஒரு நல்ல ஐடியா பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. அந்த நேரத்துல இங்க மயங்கி கிடந்த எல்லாரும் எந்திரிச்சுட்டாய்ங்க. ஆனா நம்ம மாமனார் மட்டும் இன்னும் எந்திரிக்க காணோம். அவர மயக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு மந்திரவாதியெல்லாம் கூட்டிட்டு வந்து எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அவரு ஒரு வழியா எந்திரிச்சதுக்கு அப்புறமா, "என்னடா என்ன நடந்தது இங்கன்னு?" கேட்டா, பொண்ணு ரொம்ப சீன போட்டு அழுதுகிட்டு இருக்கும். இந்த கேப்ல அவைங்க வீட்ல தண்ணி கொண்டு வந்து குடுத்தா, இந்த வீட்ல தண்ணி குடுக்குறது கூட பாவம்னு சொல்லிருவாரு மாமனாரு. இந்த பொண்ணு இங்க சீன போட்டு அழுதுட்டு இருந்தது இல்லையா? அதுல அங்க இருந்த ஒரு ஃபோட்டோவ தட்டி விட்டுருது. அது ஏன்டா ஃபோட்டோன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கல்யாணத்துக்கு முன்னாடி முக்காடு போடாம எடுத்த ஃபோட்டோ. அதுல முகம் தெள்ள தெளிவா தெரியுது. "டேய் டேய் கிடைச்சிருச்சுடா கிடைச்சிருச்சுடா அந்த ஃபோட்டோ. அத தூக்குங்கடா. எல்லா இடத்துக்கும் இவ ஃபோட்டோவ அனுப்புங்க. யார் இவள பத்தி தகவல் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு 4, 5 லட்சம் குடுக்குறேன்னு சொல்லுங்கடா. இவள கண்டுபிடிச்சே ஆகணும்னு" மாமனார் ரொம்ப வெறியாயிட்டாரு. போதும் இந்த சம்பந்தம் இதோட முறிஞ்சு போச்சு. என் பொண்ண நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. இத கேட்டு ஹீரோனோட அப்பா, அம்மாவுக்குலாம் ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்ப மெதுவா ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து சொல்லுவாரு, "உன் பொண்ணு இவ்ளோ அசிங்கத்த பண்ணிட்டா. இதுக்கப்புறம் அவ வாழணுமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்." "இல்ல இல்ல வேண்டாம்ல. அவ வாழ வேண்டாம். அவள கண்டுபிடிச்சு கண்டிப்பா நான் கொல்லாம விட மாட்டேன்னு" ரொம்ப வெறியாயிட்டாரு. இத கேட்டு அவருக்கு ரொம்ப ஷாக்கு. பாவம் இதெல்லாம் தெரியாம ஹீரோ, ஹீரோயின்லாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப தங்கச்சிக்காரி கிட்ட இருந்து ஃபோன் வரும். என்னடான்னு பார்த்தா, அண்ணியோட ஃபோட்டோ எல்லாம் கிடைச்சு போயிருச்சு. உங்கள பத்தி தகவல் குடுக்குறவங்களுக்கு 4 லட்சம் பிரைஸ் மணி வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்பா. அதனால எப்படியாவது தப்பிச்சிருன்னு சொல்லுவா. அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்கா. இவங்களுக்கு இத கேட்டதும் இன்னும் ஷாக் ஆயிரும். அந்த நேரத்துல பார்த்தா ரோட்ல வேற செக்கிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குமா? அதனால வேக வேகமா இவன் ஒரு கிராமத்து பக்கமா வண்டிய விட்டுருவான். அங்க போனா ஏதோ ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கும் அந்த ஊர்ல. பெண் குழந்தைகளை பாதுகாப்போன்ற திருவிழாவாம். கவர்மெண்ட் தான் அந்த திருவிழாவ நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி இங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா, அங்கேயும் ஒருத்தன் போன கையில வச்சுக்கிட்டு இவங்களே குறுகுறுன்னு பார்ப்பான். போச்சு. இவன் அப்பா அனுப்புன அந்த போஸ்டரையும் அந்த ரிவார்ட பத்தியும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் போலயேன்னு இவங்களுக்கு ரொம்ப பயமா போயிடும். அதனால வேக வேகமா எங்கேயாவது தப்பிக்கலாம்னு ஓடுவாங்க. அந்த கேப்ல அவன் துரத்தி வந்துகிட்டு இருப்பான். ஒரு வீட்டுக்குள்ள நுழையலான்னு பார்ப்பாங்க பாருங்க. அவன் ஏதோ பைத்தியக்காரன் மாரி இவங்க பின்னாடி துரத்தி வந்துகிட்டு இருக்கான். நல்லபடியா ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அவன இழுத்து போட்டுருவாரு. ஐயய்யோ! நீங்க நினைக்கிற மாரிலாம் இல்லங்க. இங்க ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் தான் அத நடத்துறாங்க. சின்ன பெண் குழந்தைங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் குடுத்தோம்னா ஏதோ பிரைஸ் குடுப்பாங்களாம். அதுக்கு தாங்க இந்த கிறுக்கு பையன் உங்க பின்னாடி தொரத்தி வந்திருக்கான் அவர் சொல்லுவாரு. இத கேட்டதும் தான் நம்ம ஹீரோவுக்கு நிம்மதியா இருக்கும். இந்த கேப்ல அவன் மன்னிச்சிடுங்கன்னு கால்ல விழுந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போயிருவான். ஆனா பையன் ஏன் பார்க்க ஒரு மாரி கிறுக்குத்தனமா இருக்கானேன்னு அந்த வீட்டு ஓனர் கிட்ட கேட்டா, அவன் சின்ன வயசுல இருந்து அம்மா கூட தான் வளர்ந்தானாம். அவங்க அம்மா சாகும்போது ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்களாம். கண்டிப்பா நீ ஒரு பெண் குழந்தைய பெத்துக்கணும்னு. ஆனா இவனுக்கு பாருங்க பொறந்தது 5ம் ஆம்பள பையங்களாம். அதனால பொண்டாட்டி பொம்பள பிள்ளைய பெத்து குடுக்கலன்னு பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ணிட்டானாம். அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே நடந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு வேற கல்யாணம் ஆகி மொதல்ல பொம்பள பிள்ளை பிறந்துருச்சாமா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்ன குழந்தை பிறக்கணும்ன்றது பெண்கள சார்ந்தது இல்ல, அது ஆண்கள சார்ந்தது தான்னு. அதனால இவன் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டான். அதான் கிறுக்குத்தனமா திரிஞ்சுகிட்டு இருக்கான்னு சொல்றாரு அந்த வீட்டு ஓனரு. சரி நாங்க தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு கேட்டா, அட நீங்க வந்திருக்கிறதே ஒரு ஹோட்டல் தாங்கன்னு சொல்லுவாரு. அது ஒரு சின்ன தாபா மாரி தான். அப்புறம் இவங்கள உபசரிச்சு சாப்பாடெல்லாம் குடுத்து, இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி குடுப்பாருங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு சேஃபான இடத்துக்கு நல்லபடியா வந்துட்டோமேன்னு. நல்லபடியா சாப்பிட்டெல்லாம் முடிச்சிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா, அந்த வீட்டு ஓனரும் அந்த கிறுக்கு பயலும் நைட்டு நேரத்துல ரகசியமா பேசுறாய்ங்க. அவங்க கைக்கும் மாமனார் அனுப்பிச்ச அந்த போஸ்டர் கிடைச்சு போச்சு. ரூ. 4 லட்சம் பிரைஸா இந்த பொண்ண காட்டி குடுத்தா, அதனால எப்படியாவது இந்த பிரைஸ் அடிக்கணும்னு அவங்க 2 பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாய்ங்க. இது எதுவும் பாவம் நம்ம ஹீரோ, ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த வீட்டு ஓனர் வேக வேகமா வந்து ஜன்னல் கதவெல்லாம் பூட்டிருவான். எதுக்கே அப்படி பண்றேன்னு கேட்டா, கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டு ஆளுங்க வருவாங்க. அவங்க கிட்ட பேசிக்கோன்னு சொல்றான். இத கேட்டதும் ஹீரோவுக்கு செம்ம கடுப்பா போயிரும். நல்லா நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கான். 3 பேரும் நாலா பக்கமும் கதவு ஜன்னலையும் தட்டி பார்த்து, வேற வழி இல்லாம ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்திருக்காய்ங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல மாட்டிக்க போறோம். கண்டிப்பா நம்ம 2 பேரையும் பிரிச்சுருவாங்கன்னு ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் நல்லா தெரியும். அதனால மாறி மாறி சாக்லேட் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாய்ங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மூத்த பொண்ணும் சொல்லும், மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ தெரியாது. அதனால அப்பா ஆசைப்பட்ட அந்த ஒரு முதல் முத்தத்த குடுத்துருமான்னு அம்மா கிட்ட சொல்றா. ஹீரோவும் அதையே தான் கேட்பான். ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்த வர வச்சுக்கிட்டு, முத்தம் குடுக்கலான்னு கிட்ட நெருங்கி வருவா பாருங்க. இந்த பக்கம் அந்த வீட்டு ஓனர் இவங்கள உள்ள வச்சு பூட்டுனான்ல, அவன் பொண்டாட்டி ஒரு கத்திய எடுத்துக்கிட்டு வந்து தூங்குறவன குத்தப் போறா. "இத பாரு, ஒழுங்கா அவங்களெல்லாம் தொறந்து விட்டுரு, இல்லன்னா குத்தியே கொன்றுவேன்னு" மிரட்டுறா. அவன அடி அடின்னு அடிச்சு இழுத்துட்டு வந்து கதவையும் ஒரு வழியா தொறக்க வச்சிருவாங்க. இங்க இந்த முத்த காட்சி தான் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் முத்தம் குடுக்கல. அதுக்குள்ள கதவ தொறந்து விட வச்சிருவா. அதனால வேக வேகமா அடிச்சு புடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸும் சொல்லிட்டு அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடலான்னு பாப்பாங்க. வெளிய வந்து பார்த்தா அந்த வீட்டு ஓனரு காரோட டயர் எல்லாத்தையும் பஞ்சர் பண்ணி வச்சிருக்கான். இவங்க தப்பிச்சு போகக்கூடாதுன்றதுக்காக. இப்ப என்னடா பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது வரிசையா ஒவ்வொரு காரா வரும். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அள்ளு விட்டுரும்.
விட்டுரும். மாமனாரோட கேங் தான் வந்துகிட்டு இருக்கு. வேகமா மூத்த பொண்ண ஓடி போய் ஒளிஞ்சுக்க சொல்லிருவான் ஹீரோ. பொண்டாட்டி பக்கத்திலேயே பாதுகாப்பா நின்னுகிட்டு இருப்பான். அப்பா அப்படியே கடுப்போட இறங்கி வந்து மகன போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. "அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. என் பேச்ச கேளுங்கப்பான்னு" இவன் எவ்வளவோ பேச முயற்சி பண்ணுவான். "அட பாவி! நீ எல்லாம் என் ரத்தமா, என் பரம்பரையா? நான் உன்னை எப்படி வளர்த்திருப்பேன்? இப்படி துரோகம் பண்ணிட்டியேடா! உன்னை அவ அந்த அளவுக்கு மாத்திட்டாளான்னு" சொல்லி அடி அடின்னு அடிப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து கர்ப்பிணியா இருக்க நம்ம ஹீரோயின் வேற ரொம்ப அரண்டு போயிருப்பா. இந்த கேப்ல அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா? அவ ஒரு பக்கமா ஒளிஞ்சிருப்பா. ஏற்கனவே இவங்க கார்ல வரும்போது அந்த நல்ல கிராமத்த சேர்ந்த தலைவருக்கு Facebookல இந்த பொண்ணு மெசேஜ் போட்டிருக்கும். அவரோட ஐடியையும் கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்கும். இப்போ இங்க நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கு. என் அம்மா, அப்பா இவங்க தான் என் தங்கச்சிய கொல்ல பாக்குறாங்க எல்லாரும். எப்படியாவது என் குடும்பத்த காப்பாத்துங்கன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அது ஆனா ஒரு பயலுக்கும் தெரியல. மகன நல்லா அடிச்சு போட்டுட்டு மருமகள நோக்கி வந்துகிட்டு இருப்பாரு கொலை வெறியோட. அப்பா கண்ணுல அந்த கொலவெறிய பார்த்ததும் ஹீரோ வேகமா ஓடி போய் ஹீரோயினுக்கு முன்னாடி நின்னுக்குருவான். அப்பா வேண்டாம்ப்பான்னு சொல்லி அவர் சட்டையிலயும் கை வச்சு போடுறான். தடுக்கிறதுக்காக தான் அந்த பையன் அப்படி பண்ணுவான். ஆனா இதுல அப்பா ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அப்படியே பையனோட கைய புடிச்சு விரல எல்லாம் திருகி விட்டுருவாரு. அவன் வலியில கத்துவான். அவன அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு மருமக கிட்ட வருவாரு பாருங்க. இவனுக்கு எப்படியாவது பொண்டாட்டிய காப்பாத்தணும்னு ஒரு வெறி வந்து போச்சு. அதனால அந்த பையன் சுத்தி முத்தி பாப்பான். மாமனாரோட கார் இருக்கு இல்லையா? அதுல எப்பவுமே வேல் மாதிரி ஏதோ ஒரு சிம்பல் இருக்கும். டக்குன்னு ஓடி போய் அத புடிச்சு இழுத்துருவானுங்க. என்னடா இவன் பண்ண போறான்னு பார்த்தா, வேக வேகமா ஓடி வந்து, "நீ கிட்ட வந்தா நான் குத்திருவேன்னு" சொல்லுவான். வயித்துல தான் அந்த பையன் குத்திட்டு சாக போறான்னு மிரட்டுறான்னு பார்த்தா, அந்த ஆயுதத்த காலுக்கடியில வச்சிருவான். "இத பாரு, வாரிசு வேணும், வாரிசு வேணும்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் காலுக்கு கீழயே குத்திருவேன். அப்புறம் எத்தன கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாரிசும் வராது, ஒண்ணும் வராது. என் குடும்பத்த விட்டுருன்னு" அப்பாவ போட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பான். இத பார்த்ததும் ஹீரோவோட அப்பாவும் அந்த கூட்டமும் மிரண்டு போயிரும். "டேய் டேய் வேணாம்டா, வேணாம்டா விட்டுருடா. எனக்கு வாரிசு முக்கியம்டா. தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. உன்னை கெஞ்சி கேட்கிறேன். அப்படா போ, தள்ளி போ முதல்ல. கார் சாவிய குடு முதல்லன்னு" மிரட்டி சாவியையும் வாங்கிருவான். எல்லாரும் தள்ளி போங்க. இல்லைன்னா குத்திருவேன், குத்திருவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். "பாத்தியாப்பா, அவ ஏதோ வசியம் பண்ணிட்டா நம்ம பையனுக்குன்னு" கூட இருக்க அல்லக்கையெல்லாம் சொல்லுவாங்க ஹீரோவோட அப்பா கிட்ட. அவங்க எல்லாம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது, பொண்டாட்டியும் பிள்ளையும் ஒரு வழியா அந்த கார்ல ஏத்தி வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சும் போயிடுவாங்க. அப்பா தலையில கை வைக்காத குறைதான். வேக வேகமா போய்க்கிட்டு இருப்பாங்க. இவன் காலுக்கடியில அந்த ஆயுதத்த சொருகிருவேன்னு மிரட்டிட்டு இருந்தான் இல்லையா? அதுல பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கடுப்பாயிரும். ஏன் இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லி அவ கார்ல வரும்போது சண்டை போட்டுக்கிட்டே வருவா. "நமக்கு வாரிசு வேணாமா? நான் ஒரு வேள ஒரு பையன பெத்து குடுக்கலனாலும், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது குடும்பத்துக்கு ஒரு வாரிச குடுக்க வேணாமான்னு" சொல்லிக்கிட்டு இருப்பா. "இத பாரு, ஒழுங்கா புரிஞ்சுக்கோ. நம்மளோட மூத்த பொண்ணு வயித்துல இருக்க பொண்ணு தான் நம்மளோட வாரிசு. பையன் கிய்யெல்லாம் நமக்கு வேண்டான்னு" அவனும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே வருவான். இந்த வாக்குவாதத்துல திடீர்னு அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிரும். பிரசவ வலி வேற வந்துருச்சு. வேற வழி இல்ல, இப்ப வண்டிய திருப்பி தான் ஆகணும். ஏன்னா அந்த பக்கம் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதனால டேஞ்சர் ஜோனா இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்பா இருந்த ஊர பக்கமே மறுபடியும் வண்டிய திருப்பிட்டு போறாங்க. இவங்க வண்டிய திருப்புறத பின்னாடியே கார்ல விரட்டிட்டு வந்த அப்பாவோட கேங்கும் பாத்துரும். அவங்களும் இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா அந்த நல்ல கிராமத்தோட தலைவர் இருக்காரு இல்லையா? அவர் இவங்களோட வீடியோவ பார்த்துட்டு பதிலுக்கு இன்னொரு வீடியோ அனுப்பி விட்டுருக்காரு. அது என்னன்னா, "நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா கரெக்ட்டா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க. அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா நாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவோம்னு" அவரும் ஒரு வீடியோவ போட்டு விட்டுருக்காரு இவங்களுக்கு. இத்தன நாளா யாரோட உதவி இல்லாம அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு நல்ல இடத்துல இருந்து உதவியும் கிடைச்சு போச்சு. ஓரளவுக்கு இப்ப எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். ஆனா ஹீரோயினுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவ பாவம் மயங்கிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே அப்பாவும் துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலையில விடியறத நமக்கு காட்டுவாங்க. ஒரு வழியா இவங்க வந்து ஹாஸ்பிடல்ல கண்டுபிடிச்சு ஹீரோவோட அப்பாவும் அவங்க கேங்கும் வந்துருங்க. அங்க வந்து பார்த்தா ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அம்மா ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கும் இல்லையா? அந்த டாக்டர் அம்மா தான் வந்து மாமனார்ட்ட சாரிங்க குழந்தை அபார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லுது. இதை கேட்டது அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காரு இல்லையா? அவரு நம்ம ஹீரோவ போட்டு அடிச்சு வெளிய தள்ளிக்கிட்டு இருப்பாரு. இத பார்த்துட்டு பொறுக்க முடியாம ஹீரோவோட அப்பாவும் அவரோட ஆளுங்களும் வேக வேகமா ஓடுவாங்க. "என் பொண்ணு என்ன உங்களுக்கு பிள்ளை பெத்து குடுக்குற மிஷினாடா? என் பொண்ண என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு" ஹீரோவ போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோயினுக்கும் இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லையாம். நம்ம ஹீரோவோட மூத்த பொண்ணு ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா அப்பா அப்பான்னு. இந்த பக்கம் எல்லாரும் வந்து ஹீரோவ ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. ஆனா ஹீரோவோட அப்பாவுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் தான் பெரிய சண்டை நடக்குது. "என் மகன் மேல ஏன்யா கைய வச்சேன்னு" ஹீரோவோட அப்பா சண்டைக்கு போக, "ஆமா, என் பொண்ண ஏன்டா எல்லாரும் சேர்ந்து பாடா படுத்துறீங்கன்னு" அவர் சண்டைக்கு வராரு. "என் பொண்ணாவது பொம்பள பிள்ளைங்களையாவது பெத்திருக்கா. ஆனா உன் பொண்ணு என் வீட்டுக்கு வாழ வந்து என்னத்த பெத்து குடுத்தான்னு" பொண்ணையும் திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. "போதும்யா சாமி, இதோட இந்த சம்பந்தத்த முறிச்சுக்கலான்னு" ஹீரோயினோட அப்பா கட்டன் ரைட்டா சொன்னவும், எனக்கும் இனிமே இந்த சம்பந்தம் வேணான்னு ஹீரோவோட அப்பாவும் முடிவு பண்ணிட்டாரு. என் பையன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா நம்ம ஹீரோவ கூட்டிட்டு போயிருவாருங்க. "அப்பா என்ன விட்டு போகாதீங்கன்னு" மூத்த பொண்ணு கத்தும் கதறும். அந்த பொண்ணு ஆனா அவங்க குடும்பத்தோட வாரிசு தானே. ஆனா அது பொம்பள பிள்ளைன்றதுனால அத கூட்டிட்டு மாட்டேங்கிறாய்ங்க. அங்கேயே விட்டுட்டு போயிர்றாய்ங்க. ஹீரோவுக்கு ஆனா அங்க இருந்து போக மனசே இருக்காது. அவன் ரொம்ப வருத்தப்படுவான். "அப்பா உங்களுக்காக சண்டை போடுறதுக்கு இங்க ஒரு பொண்ணு இருக்கேன்ப்பா. என்னை விட்டு போகாதீங்கன்னு" அந்த மூத்த பொண்ணு பாவம் ரொம்ப அழுகுதுங்க. ஆனாலும் அவங்க 2 பேரையும் கூட பிரிச்சு வச்சுட்டாய்ங்க. அப்படியே அந்த இடத்துல சீன கட் பண்ணா, நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா உட்கார்ந்திருப்பான் வீட்ல. "மகனே நீ ஒண்ணுமே சாப்பிடலையேடான்னு" அம்மா அவன கட்டாயப்படுத்தி
எல்லாத்தையும் சாப்பிட வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "ஏம்மா நீங்களும் ஒரு பொண்ணு தானே! உங்களுக்கும் கொஞ்சமாவது ஈவு இரக்கம் இல்லையான்னு" அம்மா கிட்ட பேச்சு குடுப்பான். இவங்க மனசையாவது கரைக்க பாக்குறான். ஆனா அந்த அம்மா மனசு கரையிற மாரி தெரியல. அப்பதான் அவன் பர்ஸ்ல இருந்து ஒரு ஃபோட்டோவ எடுத்து குடுப்பான். ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க சின்ன வயசுல நாடகம்லாம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கனவா போச்சாம். அந்த ஃபோட்டோவ தான் இவன் எடுத்து காட்டுறான். இவனுக்கு எப்படியோ இது கிடைச்சிருக்கு போல. அத பார்த்ததும் அவங்க இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. "அம்மா, ஏம்மா பொண்ணுங்களுக்கு இந்த ஊர்ல மட்டும் இவ்ளோ கொடுமை நடக்குது? உங்களுக்கும் ஆசை கனவெல்லாம் இருக்க தானே செய்யுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் எதிர்த்து பேசணும்னு தோணலையான்னு?" சொல்லி அம்மாவ கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்கிற மாரி தெரியல. மகன் பேச பேச ஓங்கி சப்புன்னு ஒரு அறை. "இத பாரு, நீ இந்த வீட்டோட வாரிசு. இந்த வீட்டுக்கு உன்ன மாரி ஒரு பையன குடுக்குறது உன்னோட கடமை. அத புரிஞ்சுக்கோ. நானும் உன் அப்பாவும் முடிவு பண்ணிட்டோம்டா. மறுபடியும் நீ கல்யாண ஊர்வலத்துக்காக குதிரையில ஏறித்தான் ஆகணும்னு" அந்த அம்மா சொல்லுது. அடுத்து இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேற போறாங்களாம். அடுத்து அந்த சீனும் வருது. அந்த பொண்ண பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கும் போயிருக்காங்க. அது ஒரு ஜோக்கர் கூட்டம் போல. இவங்களோட எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. என் பொண்ணு மட்டும் பையன பெத்து குடுக்கலன்னா, என் பொண்ண நீங்க திரும்பி வீட்டுக்கு அனுப்பிரலான்னு அந்த அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் மட்டமான குடும்பம் தான். ஆனா தங்கச்சிக்காரி எப்படியாவது இத கெடுத்து விடலான்னு அந்த பொண்ணுகிட்ட போய் கொஞ்சம் பேச்சு குடுப்பா. "என் அண்ணன மட்டும் கட்டிக்காத. அவன் ரொம்ப கொடூரமானவன். உன்னைய அடிச்சே கொன்றுவான்னு" சொல்லி பாப்பா. ஆனா அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, "பரவால்ல. அடிச்சா அடிக்கட்டும். அடிக்கிறது அவர் உரிமை தானேன்னு" சொல்லுது. என்னடா சரியான மக்கு கூட்டமா இருக்கேன்னு ஹீரோவுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கும். அந்த பொண்ணையே ஒரு வழியா பேசியும் முடிச்சுட்டு வந்துர்றாங்க. ஹீரோவுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியல. அர்த்த ராத்திரியில எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா தங்கச்சியோட உதவியோட வீட்ட விட்டு தப்பிச்சு போறான். தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாது தான். ஹாஸ்பிடல்ல இருக்க பொண்டாட்டிய பாக்குறதுக்காக தான் போய்க்கிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா, அப்பாவ பார்த்ததும் அந்த மூத்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். மாமனார் வேற மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிட்ட. அடிச்சு தள்ளி எல்லாம் விட்டார்ல, அதெல்லாம் இவங்களோட நாடகமா. "உங்கள ரொம்ப தப்பா பேசிட்டேன். என் மருமகள கூட நான் பேசிட்டேன்னு" சொல்லிட்டு இருப்பாரு. "ஐயோ மாமா, நீங்க சூப்பரா நடிச்சீங்கன்னு" நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் குழந்தை அபார்ட் ஆகலங்க. குழந்தையும் தாயும் நல்லா தான் இருக்காங்க. அப்படி சொன்னா தான் மாமனாரு ஹாஸ்பிடல விட்டு போவாருன்றதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க போல. ஆனா இன்னும் குழந்தை பிறக்கல. அதுக்கான நாளும் நெருங்கிக்கிட்டு இருக்கு போல. அப்புறம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்து நல்லா ஆறுதலா 4 வார்த்தைய பேசிட்டு, வீட்ல வேற ஒரு பொண்ண கல்யாணத்துக்காக பார்த்து வச்சிருக்காங்கன்ற உண்மையும் சொல்லிருவான் பொண்டாட்டி கிட்ட. ஆனா இத கேட்டு ஹீரோயின் வருத்தப்பட மாட்டா. "நீங்க பேசாம அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்களே. நம்ம குடும்பத்துக்கு ஆண் வாரிசு வேணாமான்னு தான் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கா." ஆனா அவன் அத காதுலயே வாங்கிக்கிற மாட்டான். அப்புறம் பொண்ணுகிட்ட, "லட்டோ போர சேர்ந்த அந்த தலைவர்கிட்ட பேசிட்டியா? அவங்கலாம் எப்போ நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வராங்கன்னு" அந்த விவரத்த எல்லாத்தையும் கேட்டுப்பான். அவங்களும் ஹரியானால இருந்து வந்துகிட்டு இருக்காங்களாமா. ஆனா இத கேட்டதும் பொண்டாட்டிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பதான் அவ ஒரு மிகப்பெரிய உண்மைய சொல்லுவாங்க. அவளுக்கு லட்டோ போருக்கு போகவே பிடிக்கலையாம். இத கேட்டதும் ஹஸ்பண்டுக்கு ஷாக்கு. ஆனா இதையெல்லாம் நமக்கு வீடியோவா காட்ட மாட்டாங்க. ஹீரோயின் சொல்ற மாரி வாய்ஸ் ஓவர் தான் நமக்கு வருது. அது என்னன்னா, எப்பவுமே நைட் நேரத்துல இவ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பாக்குறதுக்கு முக்காட போட்டுட்டு போவா இல்லையா? ஹீரோ என்ன நினைப்பான்னா, இந்த கிராமத்துல இப்படி கிறுக்குத்தனமா ரூல்ஸ் எல்லாம் போட்டு பொண்ணுங்கள கொடுமைப்படுத்துறதுனால, நைட் நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு படம் எல்லாம் பாப்பாய்ங்க போல. அதுக்காக தான் பொண்டாட்டியும் போறான்னு நெனச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அது உண்மை இல்ல. என்ன உண்மைன்றத இப்பதான் நம்ம ஹீரோயின் விளக்கமா சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு போகவும் சொல்றா. அந்த இடத்துக்கு போனா உங்க மனசுல இருக்க கவலை எல்லாம் போயிடும்னு வேற ஆறுதலா சொல்லுவா. இவனும் அந்த இடத்துக்கு போவான். அவன அங்க கூட்டிட்டு போறது தங்கச்சிக்காரி தான். அது ஒரு தனி வீடு. அங்க பெருசா எந்த ஆம்பளைங்களும் இருக்க மாரி தெரியல. மேல மொட்டை மாடிக்கு போனா அவனுக்கு பெரிய ஷாக்குங்க. ஏன்னா அந்த ஊர் பொம்பளைங்கலாம் அங்க தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 30, 40 பேர் இருப்பாங்க. எல்லாம் உட்கார்ந்து தலையில முக்காட போட்டுக்கிட்டு சத்தமே வராம ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்குங்க. இவங்க என்னடா புது விஷயம் பண்றாங்கன்னு பார்த்தா, இந்த பொண்ணுங்களுக்குலாம் அந்த ஊர்ல ரொம்ப கொடுமை நடக்குது இல்லையா? அதனால அந்த துக்கத்த எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து வெளிப்படுத்திப்பாங்களாம். எந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்துல இருக்காளோ, அவள நடுவுல உட்கார வச்சு எல்லாரும் சத்தமே வராம ரொம்ப அழுவாங்களாம். அங்க யாரும் யாருக்கும் அட்வைஸ் பண்றதும் இல்ல, யாரும் யாரோட குறையும் வெளிய சொல்றதும் இல்ல. அப்படியே அந்த இடத்துல அமைதியா, நிதானமா, கண்ணீராலேயே அவங்க துக்கத்தை எல்லாம் இத்தன நாள் போக்கிட்டு இருந்திருக்காங்க. இது அந்த ஊரு பெண்களுக்குள்ள ஒரு பழக்கமாவே இருந்திருக்கு. அவங்கலாம் இதுவரைக்கும் இப்படி கூட்டமா உட்கார்ந்து அழுக தான் செஞ்சிருக்காங்களாம். ஒரு நாள் கூட சிரிச்சது இல்லையாம். இத சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுவா. இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி அந்த ஊருக்கு போவேன்? நான் மட்டும் இந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு போனா போதுமா? அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவா. அதெல்லாம் நமக்கு வாய்ஸ் ஓவர்ல தான் கேக்குது. ஹீரோ தான் அப்ப அந்த வீட்டுக்கு வந்து அதெல்லாம் பாக்குறானே. இவன பார்த்ததும் எல்லாரும் அமைதியாயிருவாங்க. அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து அவனோட குறை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பான். அப்ப அந்த பொண்ணுங்கலாம், இந்த ஊர்ல உன்ன மாரி ஒரு பையன் இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்லி சத்தமே வராம கைய ஆட்டி கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவனோட துக்கத்த இவன் முதல் தடவையா அந்த இடத்துல வெளிப்படுத்துவாங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. பொண்டாட்டி கிட்ட இருந்து ஒரு முத்தத்த வாங்கிரணும்ன்றது. ஆனா இதுவரைக்கும் பாவம் அது நடக்கவே இல்ல. ஏன்னா அந்த கிராமத்துல அதுக்கு தடை போட்டிருக்காங்கல்ல. இவங்க அந்த கிராமத்த விட்டு ஓடும்போது கூட அதுக்கு வாய்ப்பு அமையவே இல்லைன்னு சொல்லலாம். நம்மலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நல்லா தானே இருந்தோம். மாறி மாறி கட்டிப்பிடிச்சுப்போம், முத்தம் குடுத்துப்போம். பெரிய பிள்ளைங்களா ஆனது மட்டும் நமக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கட்டுப்பாடு, ரூல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சந்தோஷத்த இவங்க கெடுத்துட்டாங்கன்னு ரொம்ப ஆதங்கமா பேசுவான். அவனோட துக்கத்தையும் அந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் கண்ணீரா கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. உடனே
உடனே எல்லாரும் ஓடி வந்து அவனையும் கட்டிப்பிடிச்சு ஆறுதலா அவனுக்கு எந்த ஒரு அட்வைஸும் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. ஓன்னு ஒப்பாரி வச்சு எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்படி இங்க அழுதுகிட்டு இருக்கும்போது பார்த்தா, அங்க இருக்க ஒவ்வொருத்தரா எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்படி இவங்க என்னத்த பார்க்குறாங்க? என்ன அப்படி பின்னாடி இருக்குன்னு பார்த்தா, ஹீரோவோட அப்பாவும், அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் முகத்த மூடிப்பாங்க. ஏன்னா இது அவங்க வீட்டு ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சாலே பெரிய கூத்தா போயிரும். ஆனா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த ஊரோட தலைவரு. சொல்லப்போனா இந்த முட்டாள்தனமான ரூல்ஸ எல்லாம் போட்டதே அவன் தான். இதெல்லாம் தெரிஞ்சு இவர் என்ன பண்ண போறாருன்னு எல்லாருக்கும் ஒரே பயம். அப்பா வேக வேகமா வந்து பையனோட சட்டைய பிடிச்சு தூக்குவாரு. "அழுகாதடா! அழுகை நிப்பாட்டு முதல்ல ஆம்பள பையன் மாரி இரு. அழுது தொலையாதன்னு" திட்டு திட்டுன்னு திட்டுவாரு போட்டு. "இத பாரு, இதுக்கு மேல இதெல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. உனக்கு உடனே கல்யாணம். நாளைக்கு காலையிலேயே கல்யாணம்னு சொல்லிட்டாரு." இத கேட்டதும் எல்லாருக்கும் ஷாக்கு. அப்புறம் இங்க இருக்க எந்த மூஞ்சியும் நான் கல்யாணத்துல பார்க்க கூடாது. எவளாவது வந்தீங்கன்னா கொன்றுவேன். நீயும் வர தேவையில்லன்னு பொண்ணையும் பார்த்து செம்ம திட்டு திட்டிட்டு போயிருவாரு. ஹீரோவோட அம்மா அந்த கூட்டத்த அப்படியே மலைச்சு போய் பார்ப்பாங்க. அடுத்து மறுநாள் காலையில விடிய காலத்திலேயே ஹீரோவோட தங்கச்சி இருக்காளே அவ ஃபோன் பண்ணி ஹீரோவோட பொண்ணு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறா. ஏன்னா காலையில 9, 10 மணிக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ண போறாங்கன்ற விஷயத்த. பொண்ணுக்கு இத கேட்டதும் ஷாக்கு தான். ஆனா பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப போல்டான பொண்ணு. அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டா. எப்படியாவது இப்போ இந்த கல்யாணத்த அவங்க தடுத்து நிறுத்தியே ஆகணும். இந்த பக்கம் பார்த்தா பையன தனியா விடாம அம்மாவும், அப்பாவும் பக்கத்திலேயே படுத்திருந்திருக்காங்க நைட்டு முழுக்க. ஆனா 3 பேருமே தூங்கல. காலையில கல்யாண வேலையெல்லாம் விறுவிறுப்பா வேற நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஹீரோவோட தங்கச்சி ஏதாவது வேலைய பாத்துருவான்னு சொல்லி அவள போட்டு ஒரு ரூம்குள்ள பூட்டிருவாரு ஹீரோவோட அப்பா. அவளுக்கு பாவம் என்ன பண்ணணும்னே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவோட பொண்ணு இருக்கா இல்லையா? அவ ஹரியானால இருந்த அந்த லட்டோபூர சேர்ந்த ஆளுங்கள எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக. அவங்க இதுவரைக்கும் பொண்ணுங்கள அந்த அளவுக்கு பார்த்ததில்ல இல்லையா? அதனால வழியில போற வர பொண்ணுங்க, விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணுங்கள எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே வருவாங்க. பார்க்கிறதுக்கு தான் எல்லாரும் பாடி பில்டர்ஸ் மாரி இருப்பாங்க. ஆனா ரொம்ப இன்னசென்ட்டா நடந்துப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு எல்லாரையும் அடக்கி ஒழுங்கா ஒரு கண்ட்ரோலுக்கும் கொண்டு வந்துகிட்டு இருக்கா. நம்ம இப்ப கல்யாணத்த நிப்பாட்ட போறோம். எல்லாரையும் பார்த்து கும்பிடுறத விட்டுட்டு முதல்ல என்ன பாருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. அவங்களும் அந்த குட்டி பொண்ண ரொம்ப மதிச்சு அவ சொல்றபடியெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் கல்யாண ஊர்வலத்துக்கு குதிரை, மாப்பிள்ளை எல்லாம் ரெடி. மாப்பிள்ளையே குதிரையிலயும் ஏத்த போறாங்க. கைய காலெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. பொதுவா 2 பக்கம் தானே குதிரையில கால போட்டு உட்கார முடியும். ஆனா இங்க ஒரு ஷால வச்சு நம்ம ஹீரோவோட கால கட்டினதுனால ஒரு பக்கமா தான் உட்கார்ந்திருக்கான். கைய வேற விலங்கு போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. கல்யாண ஊர்வலம் களை கட்டிக்கிட்டு இருக்கும். ஆட்டம் பாட்டம்னு எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ தான் நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களான்னு ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டு இருப்பான். எப்படியாவது பொண்ணு அந்த லடோபுர சேர்ந்தவங்கள கல்யாணத்தை நிப்பாட்ட கூட்டிட்டு வருவான்னு ரொம்ப ஏக்கமா காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா கரெக்ட்டா ஒரு பஸ் வரும். ஆனா அது கல்யாண கூட்டத்துல இருக்கவங்க வர்ற பஸ். இவனுக்கு ஆனா அத பார்த்ததும் ரொம்ப சோர்வாயிரும். எப்படிடா இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தங்கச்சிக்காரிக்கு இந்த பக்கம் ஒரு ஃபோன் வருது. அவள ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அவளுக்கு அந்த மூத்த பொண்ணு தான் கால் பண்ணுவா. எங்களால இப்ப கல்யாணத்த நிப்பாட்ட அங்க வர முடியாது. அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சாம். அது மட்டும் இல்லாம அவங்க நிலைமை வேற ரொம்ப மோசமா இருக்கா. நாங்க எல்லாரும் இப்ப ஹாஸ்பிடலுக்கு போறோம்னு அந்த பொண்ணு சொல்றா. அதனால ஏதாவது பண்ணி கல்யாணத்த நிப்பாட்டுங்கன்னு அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவோட தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியாது. எப்படியாவது நம்ம தான் ஏதாவது வேலைய பார்த்து ஆகணும்னு சொல்லி வேற வழி இல்லாம அந்த ரூமோட கதவ உடைச்சு முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில வந்துருவா. ஆனா அண்ணன் ரொம்ப தூரத்துல நின்னுகிட்டு இருக்கான். அவன்கிட்ட இந்த செய்திய எப்படி சொல்றது? அதனால அங்க பாட்டு பாடுறவன பிடிச்சு ஏதேதோ பாடலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா ஆரத்தி எடுக்கிறதுக்காக வராங்க. ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு ஊர்வலத்த ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டா கல்யாணம் தான். அவனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். "அம்மா உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையாம்மா? தயவு செஞ்சு உதவி பண்ணுமா. எப்படியாவது என்னை இங்க இருந்து தப்பிக்க வைம்மான்னு" ரொம்ப கெஞ்சுவான். இந்த பக்கம் தங்கச்சி வேற ஏதோ சைகை காமிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பாட்டு பாடுறவனும் இவ்ளோ நேரம் ஜாலியான பாட்டு பாடினவன் இப்ப மாதாஜிக்கு ஜெயின்னு பாடிக்கிட்டு இருக்கான். இத கேட்டது என்ன இது கோடு மாரி இருக்கேன்னு ஹீரோ திரும்பி பாப்பான். தங்கச்சி வேற குழந்தை பிறக்க போகுதுன்றத சைகையில சொல்லிக்கிட்டு இருக்கா. கால் கட்ட மட்டும் அவுத்து விட்டுருங்கன்னு கால் நீட்டுவான். ஆனா அம்மா கடைசி வரைக்கும் கட்ட அவுக்குற மாரி தெரியல. அதுக்கு பதிலா அந்த அம்மா ஒரு விஷயம் பண்ணும் பாருங்க. கையில இருந்த விளக்காலயே கால் கட்ட கொளுத்தி விட்டுரும். கால் கட்டு அப்படியே குபு குபுன்னு எரிஞ்சு மொத்தமா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஹீரோவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இத அவனால நம்பவே முடியல. வேகமா ஏதோ தீப்பந்தத்த சுத்துற மாரி அந்த கூட்டத்துக்குள்ள தீய சுத்திக்கிட்டு ஓடுவான். குதிரையும் வெறி புடிச்சு இவன சுமந்துகிட்டு ஓடிட்டு இருக்கு. இவன் தப்பிக்கிறத பார்த்துட்டு அப்பா அப்படியே எகிறி குதிச்சு இவன பிடிக்கலான்னு வருவாரு. "அப்பா என்ன விட்டுருங்கப்பான்னு" சொல்லி அவர தள்ளி விட்டுட்டு குதிரையில நம்ம ஹீரோ பறந்துகிட்டு இருக்காரு. அந்த கிராமத்துக்காரங்க என்னென்னமோ பண்ணி பாப்பாய்ங்க. ஆனா இவன் எப்படியோ அந்த குதிரையில தப்பிச்சு கரெக்ட்டான நேரத்துக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இங்க பார்த்தா அந்த லடோபுர சேர்ந்தவங்க எல்லாம் வந்து நிப்பாங்க. அவனுக்கு அத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரே இழுல அவனோட கை விலங்கையெல்லாம் இழுத்துட்டாங்க. வேக வேகமா பொண்டாட்டிய பார்க்கறதுக்காக ஓடுறான். ஆனா அங்க பார்த்தா பொண்டாட்டி மயங்கி கிடக்கு. "மயங்காதம்மா எந்திரி எப்படியாவது குழந்தைய புஷ் பண்ணுன்னு" டாக்டர் வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவனுக்கு பாவம் என்ன பண்ணணும்னு தெரியல. அவன் பொண்டாட்டி பேர சொல்லி எந்திரி எந்திரின்னு உசுப்பிக்கிட்டே இருக்கான். ஆனா அவ வலியில மயங்கிக்கிட்டா. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா அவங்க கிராமத்த சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் வந்துருவாங்கங்க. இவங்கள உள்ள விடாம அந்த லடோபுர சேர்ந்தவங்க எல்லாம் வரிசை கட்டி நிப்பாங்க. யாராவது முன்னாடி வந்தீங்க எல்லாரையும் இவங்க அடிச்சு நொறுக்கிருவாங்கன்னு அந்த பொண்ணு வேற வீரவசனம்லாம் பேசும். ஆனா
அந்த லடோப்பூர சேர்ந்த பெரியவரு அமைதியா எல்லார்ட்டயும் பேச்சுவார்த்தை நடத்துவாரு. "இத பாருங்க, அவங்கள நாங்க எங்க ஊருக்கே கூட கூட்டிட்டு போயிர்றோம். தயவு செஞ்சு எந்த வயலன்ஸும் பண்ணாம இங்கருந்து போயிடுங்கன்னு." ஆனா ஹீரோவோட அப்பா கேட்கிற மாரி தெரியல. "போங்கடா, அவங்களலாம் அடிச்சு நொறுக்குங்கடான்னு" சொல்லிருவாரு. அதனால இந்த கிராமத்த சேர்ந்தவங்கலாம் மொத்தமா அங்க போவாங்களா, அவங்க ஆனா பதிலுக்கு இவங்கள அடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா கைய கோத்து அப்படியே கால மடக்கி மனித சங்கிலி மாரி நிப்பாய்ங்க. அவங்கள மீறி இவங்களால உள்ள போகவே முடியாது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பாப்பாங்க, சுத்தமா முடியாது. மறுபடியும் எல்லாரும் ஒண்ணு கூடி போய் ரொம்ப ஃபோர்ஸா தள்ளுவாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா லடோபூர சேர்ந்தவங்கலாம் பின்வாங்குற மாரி தான் தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கண் முழிக்கல. எப்படியாவது கண் முழிக்கணும்னு டாக்டர் வேற பதறிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இந்த பக்கம் அவங்க கேட்ட உடைச்சிட்டு வந்துருவாங்க போல உள்ள. எல்லாரும் தள்ளு முள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா, ஹீரோவோட அம்மால இருந்து கிராமத்தோட மொத்த பொண்ணுங்களும் அங்க வந்துருவாங்க. இத பார்த்ததும் அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன். ஹீரோவோட அம்மா கிட்ட முதல்ல எல்லாத்தையும் இங்க இருந்து கூட்டிட்டு போன்னு கத்துவாரு கோவத்துல. அந்த அம்மா ஆனா அமைதியா நிக்குது. "இத பாரு, சொல்றது புரியல? எல்லாரையும் முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போன்னு" கத்திக்கிட்டே இருப்பாரு. நம்ம லடோபுர தலைவரு, "ஏங்க, ஏங்க இப்படி பொண்ணுங்க கிட்ட வயலன்ஸா பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா அன்போட ப்ளீஸ் பண்ணி போங்கன்னு சொல்லாமேன்னு" சொல்லுவாரு. யார்றா அவன் கிறுக்கு மாரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோவோட அப்பா இன்னும் கோவமா அவங்க அம்மாவ கத்துவாரு. அந்த அம்மா ரொம்ப வெறி புடிச்ச மாரி, "அன்போட சொல்லி பழக மாட்ட? எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க, கல்யாணம் ஆனதுல இருந்துன்னு" ரொம்ப கத்த ஆரம்பிச்சுரும். அவரு அரண்டே போயிட்டாரு. இதுல எல்லாரும் டென்ஷன் ஆயி, போய் முதல்ல அவங்கவங்க பொண்டாட்டிய அடிச்சு நொறுக்குங்கடான்னு கத்த ஆரம்பிச்சுருவாய்ங்க. இவங்க எல்லாம் அந்த பொண்ணுங்கள அடிக்கிறதுக்காக வேகமா ஓடுவாங்க பாருங்க. இவ்ளோ நேரமும் பொறுமையா இருந்த அந்த லடோபுர சேர்ந்தவங்க, ஓடி வந்து இவங்க ஒவ்வொருத்தரையா தூக்கி பறக்க விட்டுருவாங்க. ஹீரோவோட அப்பால இருந்து அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் செம்ம அடிபட்டுரும். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தால்ல, அவள முழிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல ஒரு சோப் இருக்கும். அத எடுத்து வந்து மூக்கு கிட்ட வப்பானா, அந்த ஸ்மெல் பட்டதும் அவ டக்குன்னு எந்திரிச்சிருவா. அவ சுயநினைவுக்கு வந்துட்டா. "தள்ளு, தள்ளு, குழந்தைய வெளிய தள்ளு, புஷ் பண்ணுன்னு" எல்லாரும் கத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. ஐயோ! என்னால முடியல, நான் சாக போறேன் போல, என்னால முடியல முடியல அவ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனாலும் அந்த வலியில கூட, "இல்ல, இல்ல, நான் என்னோட முத்தத்த குடுக்காம சாகக் கூடாதுன்னு" சொல்லி வேகமா நம்ம ஹீரோவ பிடிச்சு கிஸ் பண்ணிடுவா. அந்த முத்தம் குடுத்த தைரியமா என்னன்னு தெரியல. அந்த நேரத்துல குழந்தையும் பிறந்துரும். ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஆழ்ந்த முத்தம் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அடிபட்டவங்க எல்லாம் அதே ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட பொண்டாட்டி மாருங்க எல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும், "எங்களோட கடமை எல்லாம் முடிஞ்சுச்சுப்பா. நாங்களும் உங்க கூட லடோப்பூருக்கு வர்றோம்னு" அந்த ஊரு பெண்கள்லாம் சொல்லிருவாங்க. "எங்களால இனிமே எங்க புருஷங்களோடயே இந்த ஊர்லயே வாழ முடியாதுன்னு" சொல்றாங்க. ஆனா அப்ப ஹீரோ சொல்லுவான், "இல்ல, இல்ல, நான் பண்ண இருந்த தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. என் ஒய்ஃப் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அந்த முதல் முத்தம் என்னோட மைண்ட மொத்தமா மாத்திடுச்சு. நீங்களும் அதே மாதிரி அன்பா உங்க ஹஸ்பண்டுக்கு முத்தம் குடுங்க. அவங்களும் மாறிடுவாங்கன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கான். என் பொண்டாட்டி எப்படி என்னைய மாத்துனாளோ, அதே போல நீங்களும் அவங்கள மாத்துங்க. கண்டிப்பா அவங்களும் மாறுவாங்க. ஒருவேளை நம்ம கிராமத்துல இருந்து எல்லா பொண்களும் லடோப்பூருக்கு போயிட்டீங்கன்னா, இன்னைக்கு எப்படி லடோப்பூர் பொண்ணுங்களே இல்லாம வெறுமையா இருக்கோ, அதே மாரி தான் ஒரு காலத்துல நம்ம ஊரு இருக்கும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான். அப்போ அந்த லடோப்பூர தலைவரும் வந்து, "ஆமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நீங்கலாம் வர வேண்டாமா, இங்கேயே இருங்கன்னு" சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்ககிட்டலாம் ரொம்ப கெஞ்சி கேட்பாரு. "பொண்ணுங்க இல்லாத வாழ்க்கை, பொண்ணுங்க இல்லாத இடம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு உங்க கூட இருக்க பொண்ணுங்கள எல்லாம் நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு" சொல்லிக்கிட்டு இருப்பாரு. "உங்களுக்குலாம் எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கம்மா. நாங்க வந்து நிக்கிறோம்னு" அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்பிக்கையா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோவோட அப்பாவ தவிர அங்க இருக்க மத்த எல்லாருமே ஓரளவு மனம் திருந்திட்டாங்க தான். ஆனா அவர் மட்டும் இன்னும் வெறப்பா தான் இருப்பாரு. இந்த கேப்ல பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருக்கால்ல, அவ அந்த பக்கம் யாருக்கோ மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா பார்த்தா புருஷன் மாரி தெரியல. யாரு லடோப்பூருக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன, நான் கண்டிப்பா உங்களோட வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவர் அந்த லடோப்பூர சேர்ந்தவர் போல. அடுத்ததா நம்ம ஹீரோவோட அம்மா போய் குழந்தை, மருமகள எல்லாத்தையும் நல்ல பாசமா பார்த்துப்பாங்க. அடுத்து எல்லாரும் வீட்டுக்கும் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அடுத்தபடி மேல போயி வீட்டு வேலை எல்லாம் கூட செஞ்சுகிட்டு இருப்பான். அப்ப வீட்ல யாரும் இல்லாத சமயம் குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். அப்ப ஹீரோவோட அப்பா தான் போயி குழந்தைய சமாதானப்படுத்தி தூக்குவாரு. அந்த குழந்தை அவர பார்த்து சிரிக்கும் பாருங்க. அதுல அவரு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அப்பா மனம் திருந்துறதுல ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். அவன் ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருக்கா இல்லையா? அவளுக்கு அந்த குடிகார புருஷன்கிட்ட இருந்து டைவர்ஸ வாங்கி லடோப்பூர சேர்ந்த அந்த நல்ல மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க. அதுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த ஊர்ல சோப்ப பேன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இங்க நம்ம ஹீரோயின், மாமியார், ஹீரோவோட தங்கச்சின்னு எல்லாரும் நெறைய சோப்ப வாங்கி எல்லாத்துக்கும் பிரசன்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சோப்ப பார்த்ததுல அந்த பொண்ணுங்களுக்குலாம் அவ்ளோ சந்தோஷம். இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி எப்பவும் தனித்தனியா படுத்திருக்க கட்டில ஒட்டி போட்டுட்டு இருக்காரு மனுஷன். அவருக்குள்ள மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்குள்ளயும் ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னு நம்ம நம்பலாம். அடுத்ததான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி முத்தம் குடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பாய்ங்க. அவங்க 2 பேரும் குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத காட்டி இந்த படத்த ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க. படம் சூப்பரா இருந்ததுல. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நெறைய பேர சென்றடையும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க் யூ.